ஹாய் டியர், டுடே நம்ம டியூப் பக்கத்தில் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். நீங்கள் கண்டுபிடிக்கவங்க, நான் ஸ்டடி சொல்ல போகிறேன். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் தான் போராட்டமாக இருக்குது. நீங்கள் ப்ளீஸ் வேணாம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் உங்களோட அம்மா அப்பா அப்படியெல்லாம் விட முடியாது, இந்த காலத்தில் இப்படியே விட சொல்கிறியா, என்ன நினச்சிட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க. மாமா ப்ளீஸ்மா அப்பாட்ட சொல்லுமா, பாப்பா வேணாப்பா, அப்பா அம்மாட்ட நீயாவது சொல்லுப்பான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கெஞ்சுறீங்க வேணாம் வேணான்னு. ஆனால் அவங்க அதெல்லாம் விட முடியாது வயன், சொன்னது தான், முடிவு எடுத்தது தான், கண்டிப்பாக நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களும் மா ப்ளீஸ்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டிங்களா, நீங்கள் பெற்ற பொண்ணு தான், நான் கஷ்டப்படுறது பார்க்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது டக்குன்னு வெளியிருந்து இவங்கி தான் உள்ளே வராரு. உள்ளே வரும்போதே ஆமாம் உன்னை என்ன போய் வெட்டியாக முறிக்க சொல்கிறாங்க, ஏண்டி படிக்க தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. இங்கே பாருடா மரியாதையே போயிடு, டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீ படித்தா நானும் படிக்கணும் ஏதாவது அர்த்தம் இருக்கா? வாழ்க்கையில் படிப்பு மட்டுமே முக்கியம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க படித்தா போதும், ஆனால் நீங்கள் 3 பேர் படிச்சிருக்கிறீங்க, என்ன ஏன் படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிறதுக்கு அதாவது தட்டி கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடு ஹாலில் நின்று பயங்கரமாக ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ யோங்கி பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியர், அவர் கிட்டத்தட்ட படிப்பு முடிக்க போகிறாரு. அவரை விட நீங்கள் ஒரு 4 வருஷம் சின்ன பொண்ணு, இப்போ தான் நீங்கள் ஸ்கூல் முடிச்சுருக்கிறீங்க. இப்போ உங்களே வந்துட்டு இதே மாதிரி எதனாவது படிக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இல்லவே இல்லை, வேணவே வேணாம், நீங்கள் சொன்னீங்கக்காக 12 வருஷம் கஷ்டப்பட்டு முக்கியமானவி படித்தேன், அதுக்கு மேலே ஒரு எழுத்தனால படிக்க முடியாது, எனக்கு இப்படியே விட்டுருங்க, ஒரு பொட்டி கடை வச்சாவது நான் பொழைச்சிக்கிறேன், ஆனால் என்னால் காலேஜ் பக்கம் கால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு படிப்பை சுட்டு போட்டாலும் வராது. இந்த 10th 12th பாஸ் பண்ணுறதுக்கே போராட்டம் ஆயிடுச்சு உங்களுக்கு. அங்கங்கே காப்பி அடித்து பிட்டு அடித்து என்னென்னமோ பண்ணி அப்போ கூட உங்களுக்கு ஃபுல் மார்க்கெல்லாம் வரல, ஏன் ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆகிருப்பீங்க, அதுவும் யார் பண்ண புண்ணியமோ அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த நிலமையில் உங்களோட வீட்டில் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இன்ஜினியரிங் படி, இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஃபீஸ் கட்டியாவது நான் உன்னை படிக்க வைக்கிறேன், டாக்டருக்கு படி அப்படிங்கிறாங்க. டாக்டருக்கெல்லாம் படிக்கணும், நிறைய மார்க் வேணும்ப்பா அப்படின்ட்டு இருப்பீங்க. ஆனால் எப்படின்னு தெரியல, உங்களோட அப்பா ஏதோ ஒரு காலேஜில் வந்துட்டு ப்ரைவேட் காலேஜ் தான், ஸோ உங்களோட அப்பாவுக்கு ஃப்ரெண்டு போல், அவங்கக்கிட்ட அப்படி இப்படி பேசி நிறைய டொனேஷன்லாம் கொடுத்து சீட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு. உங்களுக்கு நான் ஒரு மாதிரி இருக்குது, மா விட்டுருமா, வேணா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் இதை சேர்த்து விடுங்கம்மா, இதெல்லாம் வேண்டாம், டாக்டருக்கெல்லாம் படித்து எத்தனை பேத்துமா நான் கொல்றது, கண்டிப்பாக இதெல்லாம் ஆகவே ஆகாது அப்படிங்கிறீங்க. அப்படின்னா ஒன்றை மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறியா, சிவில் படிக்கிறியா, இல்லைனா வேறு ஏதாவது படிக்கிறியா இன்ஜினியரிங்லேயே அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோயோ அது ஃபுல்லாக கணக்காக வருமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் உங்களோட அப்பா முடிவா டாக்டருக்கு தான் நீ படித்தாகணும், என் குடும்பத்தில் ஒரு பிள்ளை இன்ஜினியர் ஒரு பிள்ளை டாக்டர்னா எவ்வளோ நல்லாயிருக்கும், கஷ்டப்பட்டு கனவு கண்டு உங்களெல்லாம் பெற்று வளர்த்துனா படிக்க மாட்டேன்னு சொல்கிற, வெளியே போய் பாரு எத்தனை குழந்தைங்க படிக்க வைக்க முடியலைன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க, வேலைக்கு போயிட்டு படிக்கிறாங்க. ஆனால் நான் அடுத்தவங்க கையில் காலில் விழுந்தாவது உனக்கு சீட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா என்னென்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ஈஸி இல்லைப்பா, நான் ஏதோ கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணதே பெரிய விஷயம், உனக்கு எப்படிப்பா டாக்டருக்கெல்லாம் சீட் எனக்கு கிடைக்கும், கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, தெரிஞ்சதுன்னா ஃபோர்ஜரி கேஸில் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. ஸோ உங்களோட அப்பாவும் இங்கே பாரு வயன், எனக்கு நம்பிக்கை இருக்கும் மேலே, நீ வேணுனே தான் படிக்காமல் விட்ட, நீ படிக்க ஆரம்பிச்சுன்னா படிச்சிடுவேன், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டொனேஷன் கொடுத்தங்காட்டி தான் சீட் கொடுத்தாங்க, பட் இருந்தாலுமே உன் மார்க்குக்கு ஓரளவுக்கு இருந்துச்சு, அதனால தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒப்பு ஏற்றுறாரு, எப்படா கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கும் இருக்குது. ஸோ டக்குன்னு யூங்கி பார்த்து அண்ணா ப்ளீஸ் நான் எனக்கு கொண்டு போய்ட்டு விட்டுறாதண்ணா, நான் இங்கே இருக்கேன், என்னை ஆர்ட்ஸ் காலேஜில் கூட சேர்த்துங்க, ஆனால் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ அவரும் ஆமாப்பா இவன் இங்கேருந்து போகிறதெல்லாம் சரிப்பட்டு வராது, பேசாமல் இவளை ஹாஸ்டலில் சேர்த்திடலாம், ஏய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு அப்படிங்கிறாரு. அவர் பேச்சு கேட்டு உங்களோட அம்மா அப்பாவும் ஆமாம் இவளை இங்கேருந்து அனுப்புனா காலேஜ் போகாமல் ஊர் சுற்றுவா, ஹாஸ்டல்லே இருக்கட்டும், அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட பிளான் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதே தெரியல, ஏண்டா இந்த பிரச்சனைக்கு தானே நான் படிக்காமே சுற்றிட்டு இருந்தேன், அப்போ எப்படா எனக்கு சீட்டு கொடுத்தீங்க, அப்படியே காலேஜுக்காரங்க அவங்க மானத்தை கெடுக்கிறேன் பாருங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு கோவத்தில் அப்படியே உட்காந்துருக்க. உங்களோட அண்ணா அதாவது இவங்க இருக்கார்ல, அவர் தான் வந்துட்டு சரி வா கிளம்பு அப்படிங்கிறாரு. இன்றைக்கே வா அப்படிம்பிங்க, நைட்டு கொண்டு போய் விடுறேன்டி, இப்போது திங்ஸ் எல்லாம் வாங்கணும்ல, காலேஜுக்கு நான் யூனிஃபார்மே போட்டு போவேன், கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், வா போய்ட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு.
பர்ச்சேஸ்ன்னு சொன்ன அடுத்த செகண்டே நீங்கள் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி நின்றுக்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு மூஞ்சிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி துப்ப நீங்களும் தொடச்சிப்பேன்டா. என்னப்பா உன்னோட நல்லா நான் படிப்பேன், வேணேதே படிக்காமல் இருந்தேன், என்ன இருந்தாலும் சீட்டு வாங்கி கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேலே அப்பா பேரை காப்பாற்றுக்காக நல்லா படிக்கணும், படிச்சுக்கலாம் விடு, சரி சரி வா 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 எந்த கடைக்கு போகலாம், எந்த மால் போகலாம் அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் பக்கத்தில் எது இருக்கோ அதை கூட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாரா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாலில் வந்துட்டு நிறைய பொம்மைலாம் இருக்கும்ல, சொந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிற்க வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா மனுஷங்களா இல்லை பொம்மையான்னு கூட தெரியாத அளவுக்கு சிலதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே போக, பைத்தியக்காரி என்னடி உனக்கு ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டு வந்தா பசங்க ட்ரெஸ்ஸே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணா நான் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்லைல்ல, ஹாஸ்டல் போய்ட்டு உங்ககிட்ட பேச முடியுமோ என்னவோ, அதனால தான் நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், காசு நீ தான் கொடுப்ப, ஆனால் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எல்லா பக்கம் பார்த்துட்டே இருக்கா. ஸோ உங்களுக்கு டக்குன்னு சாரா ஞாபகம் வருது. ஸோ நீங்களும் டக்குன்னு ஃபோன் எடுத்து அவளுக்கு கால் பண்ணி, ஏய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மால் தான் இருக்கேன், வரியா, நானும் அண்ணாவும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஏய் என்னால் வர முடியாதுடி அப்படிங்கிறா. ஏன் ஏன் வர முடியாது, நான் எங்காவது கூப்பிட்ட மட்டும் இதான் சொல்லிட்டேரு, ஒழுங்காக வந்து சேரு அப்படிம்பிங்க. பட் ஏய் நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே இருக்கேன்டி, ப்ளீஸ் என் அம்மா கிட்ட உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், காலுக்கு இது பண்ணால் சமாளிச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. உங்களுக்கு நான் வருது பாருங்கள் வெறி, சனியை பிடிச்ச நாய், 12th தான் முடிச்சிருக்கு அதுக்குள்ளே பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்குது, நான் என் அண்ணன் கூட சுற்றிட்டு இருக்கிறேன், எனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்டு சி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோன் எடுத்து அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்ருக்க. அம்மனி வந்துட்டு எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தெரியுற மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா. அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருக்கா. உங்களுக்கு நான் வெறி ஆகுது, சே எல்லாரும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பக்கம் பார்த்துட்ருக்க. இந்த பொம்மைலாம் இருக்குல்ல, துணி கடையில் பொம்மைலாம் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த பொம்மையை பார்க்குறீங்க. நம்மளே யார் கேட்க போகிறா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரி தானே இருக்குது, கண்டிப்பாக கொஞ்சம் எடிட் பண்ணோம் அப்படின்னா பையன் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த பொம்மையை சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த கேப்பில் நீங்கள் அந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு பொம்மைக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. எதுவுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, சே என்ன இது ஃபோட்டோவுக்கு எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எதர்ச்சியாக திரும்பி பார்க்க ஒரு பொம்மை வந்துட்டு அந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது, பார்க்க அச்சசல் மனுஷன் மாதிரியே இருக்குது. மனுஷன் மாதிரி இல்லை, அது மனுஷன் தாட்டே தான், பொம்மை மாதிரி அப்படியே நின்று இருந்திருப்பார். ஆனால் நீங்கள் அவர் பொம்மையில் மனுஷன்னு தெரியாமல் அவர்கிட்ட போய் நிற்கிறீங்க. அவர் வந்துட்டு அந்த பக்கம் பார்த்து நின்று இருந்திருப்பார், உங்களை கவனிக்கலை. இந்த பொம்மை நல்லா இருக்குது, இதுக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்தால் கண்டிப்பாக நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நின்றுட்டு அந்த ஹிப்பில் வந்து கை போடுவீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. பட் நீங்கள் வந்துட்டு அந்த ஃபோனில் கேலரி அதாவது கேமரா ஓப்பன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா, அவர் குனிஞ்சதை பார்க்கல. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஃபோனை இது பண்ணிட்டு இருக்கா, அவர் அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தா கையே யாருன்னு திரும்பி பார்த்தா நீங்கள், என்னடா இது யார் இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்ருக்க. நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்படியே அந்த கேமராக்குள்ளே ஃபோன் எடுத்து அப்படியே கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. பார்த்தா அவரும் அந்த கேமராவில் பார்க்குற மாதிரி இருக்குது. பொம்மைன்னா இதுதான் மனுஷன் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தோணுச்சோ தெரியல, சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா யாருமே வந்துட்டு உங்களை பார்க்குற மாதிரி இல்லை. ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காரு, யார்டா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. அவர் ஷாக்கில் கண்ணை சிமிட்டாமல் இருக்க உங்களுக்கு அச்சசல் பொம்மை மாதிரியே தெரிஞ்சிடும். என்ன பண்ணிடுறீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்துட்டு, சரி இப்படி பண்ணிக்கிட்டாதான் உண்டு, எப்படியும் காலேஜ் சேர்த்துட்டாங்கன்னா 4 வருஷம் திரும்ப 3 வருஷம் 5 வருஷம்னு படிக்க வச்சுருவாங்க. நமக்கு பாய் ஃப்ரெண்டுக்கு ஹெலிகாப்டர் வச்சா கூட எட்டாது, இன்றைக்கே ஒரு ட்ரையல் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா எக்கி அவரோட லிப்லேயே போய்ட்டு நீங்கள் கிஸ் பண்ணிடுவீங்க. அது பொம்மைன்னு நினச்சி இங்கே டேக்குனா டக்குன்னு செம்ம ஷாக்கு. யாராவது நிற்கும்போது சடனாக வந்து இப்படி கிஸ் பண்ணுறது, யாராக இருந்தாலும் அப்படி தானே இருக்கும், திடீர்னு இப்படி பண்ணால் அவ்வளோ செம்ம ஷாக்கில் உங்களை பார்க்க உங்களுக்கு அது நல்லா இருக்கும் போல், பொம்மையாக இருந்தாலும் நல்லா தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீலிங்கும் நல்லா தான் இருக்குது, நீங்கள் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களை விலக்கி விட்டு பலான கணத்தில் வாங்கி அரைஞ்சிருவார். அவ்வளோதான் உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க, பார்த்தா அது மனுஷன். பார்க்கறதுக்கு உங்களுக்கு பொம்மை மாதிரி ஃபீல் ஆகிருக்கவும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது மனுஷங்கிறது இப்போ தான் தெரியுது. நல்லா பலான கணத்தில் அரை வாங்கிட்டு நின்றுட்டுருக்கிறீங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக வாஷ்ரூம் போன இவங்கையும் இந்த பக்கம் வர உங்களை அடித்ததை பார்த்துருவாரு. சும்மா விடுவாரா, அவருக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தெரியாதுல்ல, உங்களை அடித்தது மட்டும் தானே தெரியும். அவர் அங்கேருந்து வந்த கோவத்தில் திரும்ப டேவை ஓங்கி பலான்னு ஒரு அரை கொடுக்கா. அதுக்கப்புறம் டேவை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க கிட்ட சண்டை போடுன்னு சொல்லிட்டு ஒரு கலவரமே ஆகிடுது. அதுக்கப்புறமா தான் இவங்க வந்துட்டு முதல்ல எல்லாம் நிறுத்துங்க,
எதுக்குடா நீ என் தங்கச்சி அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, உன் தங்கச்சி என்ன வேலை பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு டே கிட்ட ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறீங்க. பட் இருந்தாலுமே டேக்கு செம்ம கோவம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்கு மேலே கோவத்தில் எதுக்குடா அடிச்ச, என்ன பண்ணா, அவன் என்ன பண்ணா, ஒரு பொண்ணுங்களை நிம்மதியாக தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு இருக்கா, உடனே ஏதாவது பண்ணிடுவீங்களே, என்ன எதுக்கு அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள்ண்ணா இவங்களுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு டேவை பார்த்து அப்படியே கையெழுத்து கும்பிட்டு கெஞ்சுறீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிடாதீங்க, நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி ரியாக்ஷன் பண்ணுவோம்ல, பேசாமல் சத்தம் இல்லாமல் அந்த மாதிரி கெஞ்சுறீங்க. ஸோ டே வந்துட்டு அவகிட்டே கேளு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. இப்போது இவங்க திரும்பி உங்களை பார்த்து, ஏய் எதுக்கு அவனை அடித்தான், என்னன்னாலும் சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன சொல்ல முடியும், அண்ணா அது வந்து அப்படிங்கிறீங்க, என்னடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அண்ணா அது வந்து நான் அவர் மேலே அப்படிங்கிறீங்க, என்ன சொல்லி தொலை சீக்கிரம், உன்னை அடிச்சிருக்கான், நீ என்னடாண்ணா, முதல்ல சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் முதல்ல அவரை அடித்தேன் அப்படின்னு சொல்ல இவங்கிக்கு மறுபடியும் டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ திரும்ப வந்துட்டு டேவை அடிக்க போக, அண்ணா நில்லடா அப்படிங்கிறீங்க. டேவோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா விடுவாங்களா, அவங்கள திரும்ப அடிக்க வர. ஸோ நீங்கள் எப்படி தடுத்து நிறுத்திட்டு இவங்க நான் சொல்கிறத முழுசாக கேளுண்ணா அப்படிம்பீங்க. ஏய் நீ அவனை அடிச்சிருக்க அப்படின்னா அவன் ஏதோ பண்ணியிருக்கான், என்ன பண்ணான்னு சொல்லுப்போ அப்படிங்கிறாரு. ஐயோ அதை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு, இல்லைண்ணா அது நான் அது தெரியாமல் நீ நினச்சி அவனை போய்ட்டு அடிச்சிட்டேன், அதனால அவனும் கோவத்தில் திருப்பி அடிச்சிட்டான், அடிக்கடி சரியாக போச்சுண்ணா, விட்டுருண்ணா வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறீங்க. எதை நான் நினச்சேன் அவன் அடிச்சியா, ஏய் அது எப்படி கூட பிறந்த அண்ணனோட சைஸும் அவனோட சைஸும் உனக்கு ஒன்றுமே தெரியாதா, பின்னாடி திரும்பினா யாருன்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணா அது வந்து அவன் தெரியலண்ணா, ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறில் நீ தான் நினச்சி திருப்பி அடிச்சிட்டேன், அதனால் திருப்பி அவன் அடிச்சிட்டான், அவ்வளோதான் முடிஞ்சு கிளம்பலாமே அப்படிங்கிறீங்க. ஏன்னா என்ன இடத்துல வேணால் அவர் உண்மையை சொல்லிடலாம்ல டே, அதனால பயந்துட்டே சீக்கிரம் இங்கேருந்து ஒன்றா போதுன்னு நினச்சிட்டு இவங்க கூட்டிகிட்டு ஓடிடுறீங்க. ஸோ டே வந்து அப்படியே உங்களை முறைச்சே பார்த்துட்டு இருப்பார். நீங்கள் அந்த வாசல் எண்டு வரைக்கும் போயிடுங்க அந்த மாலுக்கு, அங்கே போயிட்டு திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அவர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நாக்கு கடிச்சிட்டு பண்ணுவாரா, நீங்கள் தடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வட்டமாக ஓடிடுறீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வீட்டுக்கே போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்படி காரில் வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. இந்த பக்கம் மாலில் பார்த்தீங்க அப்படின்னா டேவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியாது. ஏய் ஆமாம் என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாச்சு, எதுக்கு அவன் வந்து உங்கள்கிட்ட அடிக்கிறதுக்கு வந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்க, விட்றா அப்படிம்பாரா, என்னன்னு சொல்ல மச்சான், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறானுங்க. அது அப்படிங்கிறாரு. ஆமாம் அந்த பொண்ணு ஏதோ ஒன்று அடித்தான்னு சொன்னால், எப்படி எதுக்கு ஒன்று அடித்தா, நீ ஏதாவது பண்ணியா, நீ அப்படி பண்ண மாட்டியே, எதுக்கு ஒன்று அடித்தா, அப்புறம் அவளே சமாதானப்படுத்திட்டு போயிட்டா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்க, டே அவள் எனக்கு கிஸ் பண்ணிட்டாடா, அதனால நான் அடிச்சிட்டேன்டா, அதை அவள் அண்ணக்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னான், அதனால நானும் சரி போய் தொலைவிட்டு நான் அமைதியாக விட்டேன், அதை சமாளிக்க அந்த பைத்தியம் என்னென்னமோ ஒழிட்டு போயிருக்குது, விட அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூலாக போகிறாரு. ஸோ டே இப்படி முன்னாடி போயிட்டுருக்கா, இவங்களாம் பின்னாடியே போகிறாங்க. டே பாவி பயலே, இதே என்ன ஏதாவது ஒரு பொண்ணு கிஸ் பண்ணியிருந்தா அப்படி தூக்கிட்டு ஓடி இருந்திருப்பேன்டா, நீ என்னடா கிஸ் பண்ண பொண்ணு இப்படி அடித்து விரட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் யார் வந்து கிஸ் பண்ணாலும் தூக்கிட்டு போயிடுவீங்களா, பைத்தியமா நீங்கள், ஏய் உனக்கு புரியுதா இல்லையா, எனக்கு ஒரு வைஃப் வேணும், அந்த ஒய்ஃப் கிட்ட நான் ரொம்ப லவ்வாக என்னோடய லவ் எல்லாத்தையும் காட்டணும், அப்படி இப்படி என்னமோ சொல்லுவார். இவங்க கேட்டுட்டு அறுக்கிறான்டா, இவன் திரும்ப அறுக்க ஆரம்பிச்சிட்டான்டா, வாடா போயிடலாம், திரும்ப கிரிஞ்சு பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் தப்பிச்ச ஓட டே பின்னாடி துரத்திட்டு போகிறாரு. நில்லுங்கடா நான் சொல்கிறது கேளுங்க, நல்லா இருக்கும் நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டே போக, எப்பா சாமி உனக்கு ஒரு கும்பிடு, உன்னோட ஃபிலாசபிக்கு ஒரு கும்பிடு, நீ திரும்ப எங்களை அறுக்க ஆரம்பிச்சுட்டு நாங்கள் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிடுவானுங்க. ஸோ டேவும் சிரிச்சுட்டே துரத்திட்டு போயிட்டுருக்காரு. டே இல்லை நான் சொல்லியே ஆகும்டா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கா. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஈவினிங் ஆகுது. உங்களோட வீட்டில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் சரி ஓகே இங்கே பாரு, அப்பா கஷ்டப்பட்டு பேசி காலேஜில் சீட் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா என்னோடய மார்க்கே ரொம்ப கம்மி, எப்படி அவருக்கு சீட்டு கிடச்சிது, கண்டிப்பாக மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்காது, யாராவது கண்டுபிடிச்சா மாட்டிக்குவோமே அப்படிங்கிறீங்க. இவங்களை ஒரு மாதிரி நக்கலாக பார்க்க, அண்ணா நீ ஏன் இப்படி பார்க்குற, சொல்லு எப்படி இந்த மார்க்கை வச்சு மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் இந்த மார்க் ஷீட்டை வச்சு நாங்கள் வாங்கலை, ஒரிஜினல் மார்க் ஷீட்டை வச்சு தான் மெடிக்கல் சீட் வாங்கினோம் அப்படிங்கிறாரு.
என்ன சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்போ தான் உங்களோட அம்மா அப்பா அப்படியே வந்துட்டு வராங்க. ஸோ வந்து அப்படியே கை கட்டி இங்கே நின்றுட்டு உங்களை பார்த்துட்ருக்க. நீங்கள் திரு திருன்னு முழிக்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாருமே சிரிச்சிட்டு, ஆ படிக்க சொல்லப்பட்டு போலி மார்க் ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணுற நீ அவ்வளோ கோமலையாக இருக்குதா எங்களெல்லாம் பார்த்தா அப்படின்னு கேட்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதே டூப்ளிகேட்டுன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ இவங்க தான் வந்துட்டு, ஏண்டி உன்னோட டேட் ஆஃப் பர்த்து உன்னோட ரோல் நம்பர் அந்த ஐடி கொடுப்பாங்கல்ல, ஸோ அதை ரெண்டி போட்டால் உன்னோட ரிசல்ட்டை பார்க்க முடியும்னு எங்களுக்கு தெரியாதா? என்ன நாங்களாம் படிக்காத முட்டாள்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களும் பார்த்தீங்களா என் ரிசல்ட்டை அப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் நீயே பார்த்த. ஆக மொத்தம் நல்லா ஃப்ராடு வேலை பண்ணுற. சரி என்ன தான் பண்ணுறா பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் இவ்வளோ நாள் கண்டுக்கல. சரி ஓகே கிளம்பு கிளம்பு, உன் மார்க்குக்கெல்லாம் மெடிக்கல் காலேஜில் நல்லாவே சீட் கிடைக்கும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் உங்களை கிளப்பி விட்டுறாங்க. நீங்களும் ஐயோ கடவுளே இவ்வளோ பிளான் பண்ணி வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. உங்களுக்கு படிக்கவே பிடிக்காது, பட் நல்லா படிப்பீங்க, நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கீங்க. ஸோ எங்கே இந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்து விட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு தான் நீங்கள் அந்த மாதிரி ஃப்ராட் வேலையெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே தான், வேறு வழியே இல்லை, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்க வீட்டிலேருந்து. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு உங்களை கொண்டு போய்ட்டு ஹாஸ்டலில் காலேஜில் விடுவாங்கள்ல, ஸோ காலேஜ் ஹாஸ்டல்லே விட்டுறாரு. விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போக நீங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்களா? நாடி அப்படிம்பாரு. அண்ணா நிஜமாக நான் இங்கே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்க, மெடிக்கல் காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கணும், அதுதான் ப்ரொசீஜர், உனக்கு மட்டும் என்ன வித்தி விளக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன், நான் ஒழுங்காக காலேஜ் வந்துட்டு போயிடுறேன், ப்ளீஸ்ண்ணா பேசுண்ணா, இல்லைனா என்ன வேறு எதுனாவது கோர்ஸ் சேர்த்து விடு, எனக்கு இது வேண்டாமே அப்படிங்க. அப்போ இவங்கியும் ஹெச்வே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். உங்களுக்கு நான் கடுப்பாகுது, என்னது இப்படி கூட தள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராவுக்கு கால் பண்ணுவீங்க. ஸோ சாரா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு எங்கடி இருக்கா அப்படின்னு கேட்கா, நீ இருக்கா அதே ஹாஸ்டலில் தான் வாசலில் வெளியே நிற்கிற, வந்து கூப்பிட்டு போறியா அப்படின்னு கேட்க, என்ன சீட் கிடச்சிச்சா? எனக்கு தெரியும்டி, எப்படியாவது உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருவோன்னு. பரவாயில்ல வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உங்களை வந்து கூப்பிட்டு போகிறா. ஸோ 2 பேத்துக்கு ஒரே ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் அப்படியே எல்லாம் எடுத்து அன்பேக் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக படுத்துருக்கீங்க. அப்போ சாரா கேட்குறா, என்னதான் உன் பிரச்சனை? எத்தனை பேர்த்துக்கு சீட் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க, நீ எடுத்த மார்க்க இல்லைன்னு சொல்லிட்டு தெரியற, இந்த காலத்தில் படிக்கலைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, எனக்கு படிக்கலாம் ஆசை இல்லை, எனக்கு என்ன ஆசை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. அவளும் என்ன ஆசை அப்படின்னு கேட்பா. அதுவா, எனக்கு 12th முடிச்சதுக்கப்புறமா 1 வருஷம் வீட்டில் இருக்கணும், நான் நல்லா சமைச்சு பழகிக்கணும், அதுக்கப்புறமா சரி வீட்டில் சும்மா தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு இவங்களே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறமா என் புருஷன் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு சமைச்சு கொடுக்கணும், அவரை நல்லா பார்த்துக்கணும், நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும், அப்புறம் குட்டி குட்டி ரொமான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறீங்க. என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு அவ கேட்க, ஆமாடி இதாண்டி ஆசை, என்ன கருமமோ நல்லா படித்து தொலைஞ்சிட்டேன், இல்லைன்னா இந்நேரம் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடந்திருக்கும். என்னத்த சொல்ல, என் ஆசையில் மண்ணள்ளி போட்டுருச்சு இந்த படிப்பு அப்படிங்கிறீங்க. படிப்பு ஆசையில் மண்ணள்ளி போட்டுருச்சான், அந்த அளவுக்கு கொழுப்பாயிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே தான் அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. பட் ஹாஸ்டல் வார்டன் விடுவாங்களா, வந்து எழுப்பி விட்டுறாங்க. ஸோ எந்திரிக்க முடியாமல் எழுந்திரிச்சு, குளிக்க முடியாமல் குளிச்சுட்டு, அப்படியே அரைகுறையாக பல்லெல்லாம் விலகி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு வெளியே வரீங்க. கிட்டத்தட்ட இதுக்கே மணி 8:30 ஆகிடுது. ஸோ கேன்டீனில் போயிட்டு சாப்பிட்டா இறங்கவே மாட்டேங்குது. சாராவும் நீங்களும் மூஞ்சி பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிறீங்க, ஏன்னா 2 பேத்துக்கும் அது பிடிக்கவே இல்லை. இப்போ அப்படியே தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிளாஸ்க்கு போகணும்ல. ஸோ ஹாஸ்டல் வந்துட்டு காலேஜ், அதாவது ஒரே கேம்பஸ் தான், ஹாஸ்டல் ஒரு பக்கம் இருக்கும், உங்களோட டிபார்ட்மெண்ட்டு அதாவது காலேஜ் பார்த்தீங்க கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடந்து போகணும் முன்னாடி. ஸோ அந்த மாதிரி 2 பேர் நடந்து போயிட்டுருக்கா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு டே வந்துட்டுருப்பார். அவரை பார்த்தது உங்களுக்கு செம்ம ஷாக்கு. இவானா அப்படின்னு சொல்லிட்டு சாரா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க, ஏய் என்னாச்சு அப்படிங்கிறா. ஏய் அந்த பையனும் இங்கே தான் படிக்கிறான் போல, போச்சு 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 அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏய் எந்த பையன்டி, என்னடி, எங்கடி, யாரடி அப்படின்னு கேட்குறா. அதான் அவங்க பாருங்க ஒரு மாதிரி பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்கான்ல, பிளாக் கலர் பேண்ட்டு, அவன் தான் அப்படிங்கிறீங்க. பார்த்தா டே தான். ஆமாம் ஒரு பையன், என்ன இப்போ
அவனை பார்த்து நீ பயப்படுற அப்படின்னு கேட்க, அது வந்து அது ஒன்றும் இல்லை, ஆனால் அது வந்து அப்படிங்கிறீங்களா? கரெக்டாக அவரும் உங்களை பார்த்த மாதிரி வந்துட்டுருக்கா. அவ்வளோதான், உங்களுக்கு செம பயம் ஆயிடுச்சு. இவன் எங்கே பண்ணிட்டு இருக்கிறான், கருமம் எங்கே போனாலே வருவான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்சுக்கு பின்னாடி போய் நீங்கள் ஒழிஞ்சுக்கிறீங்க. ஸோ அவரை பார்த்ததுமே இந்த மாதிரி நீங்கள் கிறுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்க. சாராக்கு தான் ஒன்றும் புரியாமல் உங்ககிட்ட வந்து நின்றுக்கிட்டு, எந்திரி, ஏன் இப்படி பண்ணுற, எதுக்கு இப்படி பயந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது வந்து அது உட்கார சொல்கிறா அப்படின்னு சொல்லுவீங்களா? அவ்வளோ அந்த பெஞ்சுக்கு பின்னாடி உட்காரா. ஸோ அப்படி உட்காந்ததுக்கப்புறமா நீங்கள் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஏய், என்னாச்சு தெரியுமா, நேற்று இது மாதிரி மாலுக்கு போயிருந்தேன்டி, அந்த பொம்மைன்னு நினச்சி எனக்கு முத்தம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இவன் அடிச்சிட்டான். அப்புறம் அண்ணா அதை பார்த்து அவரை அடிக்க போயிட்டு பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. நல்ல வேலை அவன் எனக்கு காட்டி கொடுக்கல, இல்லைன்னா அவ்வளோதான், என் ஃபேமிலியில் என் மானமே போயிருக்கும் தெரியுமா, பங்கமாக கலாய்ச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அடி பாவி, இந்த வேலையெல்லாம் பண்ணுறியா நீ? உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லையே, எப்படி முத்தம் கொடுக்கலாம் கற்றுக்கிட்டா அப்படின்னு கேட்குறா. யாருக்குடி தெரியும், அதான் ஃபஸ்ட் டைம் எப்படியோ ட்ரை பண்ணேன், ஆனால் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வெக்கப்பட. ஏச்சி வெக்கப்படாத, என்னை துணிக்கடை பொம்மைக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்குறா. ஏய், எனக்கு என்னடி தெரியும், முன்ன பெண்ணை செத்துந்தானே சுடுகாடு தெரியும், அதான் ஃபஸ்ட் டைமா, ஒரு வேளை பொம்மையும் இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டேன். ஆனால் நல்லா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்படுவீங்க. அப்பன்னு பார்த்து, ஏன் நல்லா இருக்காது அப்படி ஒரு சத்தம். நீங்கள் என்னோட திடீர்னு ஆம்பளை குரலில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சாராவை கேட்கா. பைத்தியக்காரி, நான் எங்கடி பேசுகிறேன், இங்கேருந்து தான் வாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு 2 பேர் பார்த்தா அந்த பெஞ்சில் இப்போ உட்காந்துருக்கிறது யாருன்னா டே தான். அவர் அங்கே உட்காரதான் வந்திருப்பாரு. நீங்கள் அதே பெஞ்சுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இவ்வளோ கதையும் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டே எல்லாத்தையும் கேட்டார். ஸோ அவர் அப்படியே எழுந்திரிச்சு கை கட்டி நின்றுட்டுருக்க. 2 பேரும் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. ஸோ இப்போ தான் அப்படியே கீழே எழுந்திரிக்கும் போது தான் பார்க்குறீங்க அவரோட பாக்கெட்டில் ஐடி கார்டு மாட்டியிருப்பார். பார்த்தா அவர் ப்ரொஃபஸர். அதுவும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, சாரா தான் பார்த்துருப்பா. ஏய் ப்ரொஃபஸர் டி அப்படிங்கிறா. இது ப்ரொஃபஸரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, அப்போது டேவும் ப்ரொஃபஸர் தான், ஏன் ப்ரொஃபஸர்னு தெரிஞ்சிருந்தா எதுவும் பண்ணியிருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சார் அவங்க காதுக்கிட்ட, இவன் என்னடி ஏதோ ஏக்கமாக பேசுகிற மாதிரி பேசுகிறான் அப்படின்னு கேட்க, நீ வாய் மூடுறி, அவன் அரைஞ்சாரா எனக்கு தான் தெரியும், என்ன வழி தெரியுமா அப்படிங்கிறீங்க. ஸோ டே வந்துட்டு, ஏய் குடிச்சாதான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். நானா அப்படின்னு கேட்குறீங்க. நீ இல்லை, நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சாராவை சொல்ல, நான் குட்டிச்சாத்தானா அப்படின்னு கேட்குறா. ஏன்னா அவளோட ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் வரைக்கும் தான் ஹேர் இருக்கும், நல்லா ஒரு மாதிரி சுருட்டு முடி மாதிரி இருக்குமா, பார்க்கறதுக்கு குட்டியாக இருப்பா. ஸோ பார்த்தா குட்டிச்சாத்தா மாதிரியே இருக்கும், அதனால தான் குட்டிச்சாத்தான்னு கூப்பிடுறாரு. அவளும் சார் அப்படின்பா. இவக்கிட்ட நான் தனியாக பேசணும், நீ கொஞ்சம் அந்த பக்கம் போறியா அப்படிங்க. சார் ப்ளீஸ் சார், அவர் தெரியாமல் பண்ணிட்டு அடிச்சிடாதீங்க சார், ப்ளீஸ் சார், ஏற்கனவே அடிச்சிட்டிங்களா, சரியாக போச்சுல்ல சார், விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சிரா. குட்டிச்சாத்தான், உன் ஃப்ரெண்டுக்கு என்ன அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவியா, கிளம்பு, நான் பேசணும்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிறாரு. போயிடாதடி நீங்கள் சொல்ல அவ்வளோ வேறு வழி இல்லாமல் போயிடுறா. இந்த பக்கம் பார்த்தா டே வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாரு. நீங்களும் இவன் ஏன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. அப்போ அவரும் உங்களே பார்த்துட்டே இருப்பாரா. ப்ரொஃபஸர் நீங்கள் ஏன் என்ன இப்படி பார்த்துட்டுருக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவரும் என்னன்னு சொல்லணுமா அப்படிம்பீங்க. சரி சொல்கிற கேட்டுக்கோ, எனக்கு இந்த கடங்காரனாக இருக்கலாம் பிடிக்கல, நேற்று இருந்த மண்டக்குள்ளே ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன ஓடுது அப்படின்னு கேட்பீங்க. அதான் நீ பார்த்த வேலை தான், மண்டக்குள்ள ஒரு மாதிரி குடைச்சலாகவே இருக்குது, அதனால் எனக்கு எதுவும் வேணாம், நீ கொடுத்த நான் உனக்கே திருப்பி கொடுத்துட்டா நான் நிம்மதியாக இருப்பேன்ல அப்படிங்கிறாரு. எது அப்படிம்பீங்க. அதான் எனக்கு இந்த கடங்காரனாக இருக்கலாம் பிடிக்காது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு திரும்பி போயிடுறாரு. ஸோ போகிற போது ஒரு மாதிரி சிரிச்சிட்டே போயிட்டுருக்காரு. உங்களுக்கு நான் இங்கே அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. என்ன நடந்துச்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாரா அந்த பூச்செடி பின்னாடி இருக்கும்ல, ஸோ அந்த பூச்செடி மரம் செடியெல்லாம் வச்சுருப்பாங்களே காலேஜில், ஸோ அதுக்கு பின்னாடி நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு போச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. நீங்கள் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நின்றுருக்கா. என்னடி ப்ரொஃபஸர் உனக்கு கிஸ் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு அவள் கேட்க, அதாண்டி எனக்கும் தெரியல, ஏதோ கடங்காரனாக இருக்க பிடிக்கல, அதனால திருப்பி தரேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாருடி அப்படிங்கிறீங்களா. அவளும்
ஒரு வேளை அவர் ஃப்ளர்ட்டி டைப்பா, இல்லை ஒரு வேளை உன்னை பிடிச்சிருக்கா, இல்லை ஒரு வேளை என்னடி என்னடி இதுக்கு பேர் என்னடி அப்படின்னு கேட்குறா. எனக்கு மட்டும் என்னடி தெரியும், நானும் உங்க கூட தானே இருந்தேன், எல்லாம் என்னோட. ஐயோ அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன எல்லாம் உன்னோட அப்படின்னு கேட்கா. அழுக்கு பிடிச்ச மூளைனால வந்தது, அந்த கருவம் பிடிச்ச மூளை தான். இல்லை இல்லை இல்லை, என்ன ரெடி உன்னால தாண்டிங்கிறீங்க, நான் எப்படி பண்ணா, இப்போ எதுக்கு ஏன் பக்கத்து இருப்பற அப்படின்னு கேட்குறா. என்ன பண்ணியா, நீ தாண்டி நேற்று உன் பாய் ஃப்ரெண்ட் கூட இந்த ஃபோட்டோ அனுப்புனா, அதுக்கப்புறம் ஓவரா ஸ்டேட்டஸ் எல்லாம் ஸ்டோரியெல்லாம் போட்டல, அதை பார்த்தாண்டி நான் இந்த மாதிரி பண்ணேன், உனக்கு சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலில் போட்டுருக்க செருப்பை கழட்டுறீங்க. அவள் ஒரே ஓட்டமாக ஓட, நீங்கள் காலில் ஒரு செருப்பு கையில் ஒரு செருப்புன்னு தூக்கிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கிறீங்க அவளை தடுத்துக்கிட்டு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு காலேஜோட ஃபஸ்ட்டு டேவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் போய்ட்டு உட்காந்துருப்பீங்க, அது ஏதோ மெடிக்கல் காலேஜில் நடத்துவாங்களே அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு லெசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நீங்கன்னா கூலாக உட்காந்து லெசன் கவனிச்சிட்ருக்க, சாரா தான் ஏதோ அவளுக்கு கிஸ் பண்ண மாதிரி அப்படியே வேர்த்து ஊற்றிட்டு தொடச்சிட்டே இருக்கா ஏசி ரூமில் கூட. ஏண்டி என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்க, எப்படி இப்படி உட்காந்துருக்க கூலா, ப்ரொஃபஸர் வந்து உனக்கு கிஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி நீ இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறா. நார்மலாக தான் இருக்கேன், நான் நேற்று பண்ணேன், அதனால அவர் ரிட்டர்ன் கொடுத்துட்டு போயிட்டாரு, சரியாக போச்சு, இதுக்கு மேலே எந்த கொடுக்கல் வாங்கலும் இருக்காது. அதெல்லாம் நீயே நினச்சிட்ருக்க, நானே மறந்துட்டு பாரு அப்படிங்கிறீங்களா. எப்படி மறந்துட்டேங்கிற, நீலாம் பொண்ணா இல்லை வேறு என்ன அப்படின்னு கேட்குறா. ஏய் சும்மா நசங்காத, கிளாஸை கவனி, அப்புறமா அரியர் வச்சுட்டு போகிற, மெடிக்கல் காலேஜில் அரியர் வச்சா அவ்வளோதான், அப்புறம் 4-5 உயிர் நம்மளால் போக வேண்டி வரும், நம்மளாம் உயிரை காப்பாற்றுறதுக்காக படிக்க வந்திருக்கோண்டி அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு படிப்பு போல வர மாதிரி பேச. என்னடி ஷாக்கு மேலே ஷாக் கொடுக்குற, திடீர்னு நல்லா படிக்கணுங்கிற மாதிரி பேசுகிற, நீ நல்லா தான் படிப்ப, ஆனால் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே உன் மனசில் வராதே, போகிற போக்கில் தானே எழுதுவ, என்னடி எல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நீங்கள் இனிமேல் அப்படி தான் அப்படிங்களா, ஏண்டி வாய்ஸ் டோனும் மாறுது அப்படின்னு கேட்குறா. ஏன்னா நான் நல்லா படித்தாதானே இதே காலேஜில் ப்ரொஃபஸர் ஆக முடியும் அப்படிங்கிறீங்க. எது ப்ரொஃபஸர் ஆக போறியா, உன் அப்பா உன்னை டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்குறா. அதான் டாக்டர் ஆனால் என்ன, டாக்டர் ஆகிற அதாவது டாக்டருக்கு படிக்கிற பசங்களுக்கு ப்ரொஃபஸர் ஆனால் என்ன, நானும் டாக்டர் தாண்டி அப்படிங்களா. என்னடி சொல்ல வர, எதுக்கடி திடீர்னு உனக்கு இந்த ஆசை அப்படின்னு அவள் கேட்பா. ஸோ நீங்களும், ஏன்னா என் புருஷனும் ப்ரொஃபஸர், நானும் ப்ரொஃபஸர், 2 பேரும் ஒன்றா கிளம்பி ஒன்றா காலேஜுக்கு வந்து லெசன்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் கேபினில் உட்காந்து கொஞ்சம் நேரம் கடலை போட்டு அப்புறமா ஈவினிங் ஒன்றா ஒரே பைக்கில் கத்தி வச்சுது வீட்டுக்கு போகணும். ஸோ ஆளுக்கு ஒரு வேலையாக செய்யணும், சாப்பாடாக செஞ்சு சமைச்சு முடித்து சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு குட்டி ரொமான்ஸ், அப்புறம் ஒரு குட்டி தூக்கம், நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொட்டீன் இதே தான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஏன் இப்போ நீ என்ன பண்ணிட்டுருக்குற, நீ என்ன பேசுகிறன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா, அவர் ப்ரொஃபஸர் ஆகணுங்கிற, உன் புருஷன் ப்ரொஃபஸருங்கிற, என்ன நடக்குதுங்க அப்படின்னு நான் கேட்க. ஏய் சும்மா தெரியாத மாதிரி கேட்கக்கூடாது, அதை காலையில் பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் நோட்டு புக்கு ஃபுல்லாக அவர் பேர் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ சாராவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. என்னடி லவ்னா ஒரு எத்திக்ஸ் வேணும்ல, என்னடி பொசுக்குன்னு நேற்று பார்த்து அதுவும் ஆக்சிடென்டலாக ஒரு கிஸ் பண்ணி திரும்ப அவரும் கிஸ் பண்ணாருங்கிறதுக்காக புருஷன் பொண்டாட்டிங்க லெவலுக்கு போயிட்டா, ஒரு எத்திக்ஸுமே இல்லடி அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் லவ்வுக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இருந்தால் போதுண்டி, எத்திக்ஸ் எல்லாம் என்னத்துக்கு, எனக்கு இது 2 போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் உட்காந்து எழுதிட்டுருக்கா. அவளுக்கு தான் என்னடா இவ யாரையும் லவ் பண்ண மாட்டேனா, அப்புறம் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசையாக இருக்குதுன்னா, இப்போ திடீர்னு ப்ரொஃபஸரை லவ் பண்ணுறேங்கிறா, இவன் நல்லா தான் இருக்காளா இல்லை இவன் மண்டையில் ஏதாவது கோளாரா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றும் புரியல. 2 நாள் இவ்வளோ மாறும்னு அவளுக்கு கனவாக கண்டா. ஸோ இப்போ அப்படியே தான் அந்த அன்றைக்கி கிளாஸ் அப்படியே ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் பீரியட் வருதா. ஸோ நீங்களும் அவ்வளோ கேன்டீன் போவீங்க. ஸோ கேன்டீன் போய் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப கிளாஸ்க்குள்ளே வந்து உட்காந்தா டே தான் ஆல்ரெடி கிளாஸில் நிற்கிறாரு. அச்சோ சாரா ஏன் ஆல்டி அப்படிங்களா, வாயில் போட்டினா பாரு, இன்னும் ஆள்ட்டு அவர் ப்ரொஃபஸர்னு கூப்பிடு அப்படிங்கிறா. ஏச்சிவா அப்படிலாம் கூப்பிட முடியாது, நானும் ஒரு கிஸ் பண்ணிக்கிறேன், அவரும் கிஸ் பண்ணிக்குவாரு, அது எப்படி ப்ரொஃபஸர்னு கூப்பிடுறது, என் ஆள் அப்படிங்கிறீங்க. ஹே நீ என்ன வேணால் சொல்கிறேன் கேட்டுக்கிறேன்,
ஆனால் இந்த டோனில் மட்டும் பேசாத, கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாளா. ஸோ டக்குன்னு காது கேட்டு திரும்பி பார்த்தா நீங்கள் 2 பேர் நிற்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க வெளியே அப்படின்னு கேட்குறாரு. சார் நாங்கள் லஞ்ச் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாளா. கெடின் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் நேராக ஓடி வந்துடு அவர் பக்கத்தில் போய் நின்றுட்டுருக்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு லைட்டாக சிரிப்பு தான் வருது, பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அண்ணாந்து அவரை பார்த்துட்டு, இல்லை நீங்கள் தான் வான்னு கூப்பிட்டீங்க அப்படிம்பீங்களா. உள்ள வான் தான் கூப்பிட்டேன், கிட்ட வான்னு கூப்பிடல அப்படிம்பாரு. ஓ சாரி, நான் கிட்ட வர சொன்னீங்களோன்னு நினச்சி வந்துட்டேன். நான் வேணா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன ஹெல்ப் பண்ண போகிறா, எனக்கு ஏதாவது லெசன் எடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை அதெல்லாம் என்னால் முடியாது, நீங்களே எடுத்துக்கோங்க. நிச்சயமா இந்த போர்டு ரஃப் பண்ணுறது, அப்புறம் இந்த நேம் எழுதுவோம்ல, இந்த ஹவர் இந்த பீரியட்னு, அதெல்லாம் மட்டும் பண்ணிட்டா அப்படின்னு கேட்க, இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது காலேஜ் அப்படிங்கிறாரு. ஆமாம்ல காலேஜ், ஸ்கூல் டச்சுன்னு விடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக பின்னாடி தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ பின்னாடி போயிட்டுருக்கிறீங்க. சாரா போய் உட்காந்துருப்பா. இப்போ புக்கு பேக்கெல்லாம் தூக்கிட்டு முன்னாடி வந்துட்டுருக்குறீங்க. அவளையும் சேர்த்து இழுத்துட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்குறா. ஏய் பின்னாடி உட்காந்தா நல்லா தெரியாதுல்ல, அதனால தான் அப்படிங்கவும், நல்லா தெரியாதா, என்ன தெரியாது அப்படின்னு அவள் கேட்குறா. போர்டு தெரியாதுடி, போர்டு லெசன் எடுக்கிறது கவனிக்கணும்ல, அதுக்கு தான் முன்னாடி வந்தேன். அப்போ தான் நல்லா படிக்க முடியும், ப்ரொஃபஸர் ஆக முடியும் இதே காலேஜில்னு சொல்லிட்டு தேவை பார்த்துட்டு அவருக்கு காது கேட்குற மாதிரியே பேசுவீங்க. அவருக்கும் எல்லாம் கேட்குது, பட் இருந்தாலும் அமைதியாக அவர் பாட்டுக்கு கேட்டுட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே தான் எல்லோரும் 1 by 1 வந்துட்டு வந்துடுறாங்க கிளாஸ்க்குள்ளே. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையிலேருந்து பின்னாடி உட்காந்துருப்பீங்களா. ஸோ இப்போ முன்னாடி வேறு பெஞ்சில் உட்காந்துருக்கு, அதாவது வேறு டெஸ்கில் உட்காந்துருக்கு. அங்கே ஆல்ரெடி உட்காந்துருந்த பொண்ணு வந்துட்டு திஸ் இஸ் மை பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்க, நீ உன்னோட பிளேஸ்க்கு போகணும், இங்கே உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுற மாதிரி பேசுகிறா. அப்போட்டே இருந்துட்டு, என்னப்போ பின்னாடி போய் உட்காரு, இடம் இருக்குல்ல, இவ்வளோ இடம் இருக்குது, இங்கே தான் உட்காரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை மிரட்டி விட்டுறாரு. ஸோ அந்த பிள்ளை, என்னடா அது அநியாயமாக இருக்குது, நான் இங்கே உட்காந்துருந்தா இப்போ இடையில இவன் வந்து உட்காந்ததுக்கப்புறம் என்ன அங்கே போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி பின்னாடி போயிடுவா. என்ன பண்ணுறது, ப்ரொஃபஸர் சொல்கிறாங்களே அதனால் பின்னாடி போயிடுறா. சாரா பார்க்குறா, என்னடா அது, இவ போய் ஒரு மாதிரி பேசினாலும் அவர் எதுவும் திட்ட மாட்டேங்கிறாரு, அந்த பொண்ணோட பிளேஸில் நம்ம உட்காந்துருக்கோம், அதுக்கும் அந்த பொண்ணை திட்டி அனுப்புகிறாரு, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு சந்தேகம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஆள் அப்படிங்கிறீங்க. சும்மா இருடி கொஞ்சம் நேரம், கஷ்டப்பட்டு இப்போ தான் ஏதோ சீட்டு கிடச்சி நானே படிக்க வந்திருக்கேன், உன் கூட சுற்றினா எப்படியும் என்னை எதனாவது பிரச்சனையில் மாட்டி விட்டுருவேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச இன்னையோட உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் அவளை பார்த்துட்டு, இங்கே பாரு, சாக வரைக்கும் நான் தான் உனக்கு ஃப்ரெண்டு, நீ தான் எனக்கு ஃப்ரெண்டு, இதை யாரும் மாற்ற முடியாது, நீ செத்தாலும் சரி நான் செத்தாலும் சரி, நம்ம 2 பேர் தவிர நம்ம 2 பேர்த்துக்கு ஃப்ரெண்டாக வேறு யாருமே அலோவ் பண்ணக்கூடாது, புரியுதா, இது நம்ம சின்ன வயசில் பிங்கி ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், சத்தியத்தை மேலே புரியாடி நீ அப்படிங்கிறீங்க. ஆத்தா அறுக்காத, நான் சத்தியத்தை மீறலை, உன்னை விட்டும் போகலை, கிளாஸை கவனி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கம்மன் உட்காந்துக்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னா டே வந்துட்டு அப்படியே உட்காந்துருப்பாரு. ஸோ இப்போ எந்திரிச்சு அப்படியே கிளாஸில் நடத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவனிக்கவே மாட்டீங்க, ஸ்கூல் படிக்கிறப்பந்தே கவனிக்க மாட்டீங்க, சும்மா அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலுமே அவங்க பேசுறது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கும் ஈஸியாக வந்துடும், நீங்கள் படிக்கலைனாலும் மார்க் வந்துடும். ஏன்னா எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு சும்மா தெரிஞ்ச ஆன்சர் எழுதுன்னு எழுதி விட்டிங்கனாலுமே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ அப்படிதான் நீங்கள் அப்படியே அவரை சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்க, அவரும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துட்ருப்பீங்களா. ஸோ நம்மளால் என்ன பண்ணிடுறாருன்னா, ஹீரோ உனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு டே வந்து வயன் எந்திரி அப்படிம்பாரு. டக்குன்னு எந்திரிச்சு நீங்கள் அவர் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. எந்திரிக்க தானே சொன்னேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் சிரிச்சிட்டே, எந்திரிச்சா எப்படி கூப்பிடுவீங்கள்ல, அதுக்கு தான் முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் பார்க்குறாரு, இப்போ என்னதான் நினப்பில் இருக்கா, நேற்று என்னமோ அப்படி பண்ணா, இன்றைக்கி நான் பண்ணினதுனால இத்தனை ரியாக்ஷன் நடக்குதா, இல்லை ஏற்கனவே ஏதாவது பிளானில் இருந்தாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே, சரி நான் நடத்துனது அப்படியே போயிட்டு நீ இங்கே ஒரு தடவை நடத்தி காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக் பீஸ் அப்படியே கையில் கொடுக்க, இப்போ தான் மேடம்க்கு கை காலே நடுங்குது. என்ன சொன்னீங்க, நானா அப்படின்னு கேட்குறீங்க. வேறு எதுக்கு ஒன்று கூப்பிட்டேன், என்ன கட்டிப்பிட்டு முத்த கொடுப்பான்னு நினச்சி ஓடி வந்தியா அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் திருத்துன்னு முழிச்சிட்டே இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, போயிட்டு நடத்து காட்டு, இவ்வளோ நேரம் பார்த்தல, என்னத்தை கவனிச்சு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்களை போர்டு கிட்ட தள்ளி விட்டு அவர் அப்படியே ஓரமாக அப்படி கை கட்டி உங்களை பார்த்துட்ருக்காரு. ஸோ எல்லோரும் உங்களே பார்க்குறாங்க.
ஃபஸ்ட்டு டேவே அசிங்கப்பட்டுருவோமோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ எழுதியிருக்காரு, அதை அப்படியே படித்து வாசித்து விட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு அவர் எழுதுனதை வந்துட்டு அப்படியே நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. பார்த்து உங்களுக்கு கரெக்டாக சரியாலாம் தெரியல. அவர் எழுதுனதை வச்சு ஹிண்ட்டு மாதிரி வச்சுக்கிட்டு எதையே சொல்லிக்கிட்டு இருக்க அவருக்கே ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், நீங்கள் கவனிக்கவே இல்லை. ஆனால் எப்படி இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறான்னு சொல்லிட்டு உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. நீங்களும் வந்துட்டு என்ன முறைக்கிறாரு தப்போ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நீங்கள் அப்படியே டிவி பார்க்க அவர் வந்துட்டு சாக் பீஸை வாங்கிட்டு போய் உட்காருன்னு சொல்லி அனுப்பிடுவார். இப்போ கரெக்டாக தப்பா? ஏய் சாரா, நான் சொன்னதெல்லாம் தப்பா என்ன? ஏன் என்ன அப்படி பார்த்தாரு அப்படின்னு கேட்குறீங்க. ஆ, எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் 2 பேரும் எப்படி பார்த்துக்கிறீங்க, என்ன பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கு என்ன கனவா கண்டேன்? நேற்று ஏதோ பார்த்து கிஸ் பண்ணாலாம், இன்றைக்கி அவர் வந்து பண்ணாராம். அப்புறம் பார்த்தா ஏதோ ப்ரொஃபஸர் ஆகணுங்கிற நீங்கள் என்னென்னோ பேசிகிட்டு இருக்கிற மரியாதை போயிடி, எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக உட்காந்துக்கிறா. நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பைத்தியம் சம்மந்தமே இல்லாமல் ஓடிட்டு இருக்குது. நான் என்ன கேட்டு இவனு சொல்லிட்டு இருக்கிறா, ஒரு வேளை பைத்தியம் ஆகிட்டாளா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு. ஸோ இப்படியே தான் அந்த அன்றைக்கி பீரியட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ஹாஸ்டலுக்கு போகணும். ஹாஸ்டலில் போய் உட்காந்துக்கிட்டு அவளை கேட்குறீங்க, ஆமாம் நீ ஏன் ஒரு மாதிரி பியார்டாக நடந்துக்கிற? நேற்று இருந்ததுக்கும் இன்றைக்கி இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட்டாக நிறையா தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு சாராவை கேட்க, இப்போ தான் அவள் சொல்கிறா, ஏய் இந்த காலேஜை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாளா. என்ன தெரியாதா? மெடிக்கல் காலேஜு, நம்ம டாக்டருக்கு படிக்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காலாடிட்டே பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவளும், அது சரி, அப்போ தெரியாமல் தான் வந்திருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த காலேஜில் டேட்டிங், லவ்விங்கு இந்த மாதிரி எதுவுமே அலௌட் இல்லை. அதையும் மீறி அதாவது ஸ்டூடெண்ட்டு லவ் பண்ணாலும் சரி, ப்ரொஃபஸரும் லவ் பண்ணாலும் சரி, இந்த காலேஜை விட்டே தூக்கிடுவாங்களாம். அதுவும் பிளாக் மார்க் பண்ணி தூக்கிடுவாங்களாம். எந்த இடத்துக்கும் வேலைக்கும் போக முடியாது, படிக்கிற பசங்க வேறு எங்கேயும் படிக்க முடியாது. ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு. இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்குறா. என்ன, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, காலேஜ் விட்டு தூக்கிடுவாங்களா, நிஜமாக தானா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாடி இங்கே லெவலில் ப்ராஹிபிட்டட் தெரியுமா, இதெல்லாம் உனக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்குறா. ஏய் இத்தலடி நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தடப்பட எந்திரிச்சு ஓடுறீங்க. அடியே பைத்தியக்காரி எங்கடி ஓடுறேன்னு சொல்லிட்டு அவளும் ஓடி வர. நீங்கள், ஏய் அப்படின்னா நான் அவரை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு அப்படின்னா யாரும் ஒருத்தர் தெரிஞ்சாலும் எல்லா பக்கம் தெரிஞ்சிடும். அப்புறம் என்னை காலேஜை விட்டு தூக்கிடுவாங்க. நான் வீட்டில் ஒரு வருஷம் சாப்பாடு செஞ்சு பழகிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஸரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அந்த ப்ரொஃபஸர்னு தேடிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவளும் அடு பைத்தியக்காரி, அவர் நேரம் வீட்டுக்கே போயிருப்பாரு, நீ எங்கடி போயிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பின்னாடி ஓடி வந்து பிடிச்சி இழுத்துக்கிறா. ஸோ நீங்களும் அடடா வீட்டுக்கு போயிருப்பாரா, நாளைக்கு வரட்டும், நாளைக்கு என்னன்னு அவன் மட்டும் பாரு அப்படிங்கிறீங்க. உன்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன் என் பைத்தியம் மாதிரியே பண்ணுற, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒழுங்காக படிக்கிற வழியே பாரு, தேவையில்லாமல் நீ பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு சாரா உங்ககிட்ட சொல்லுவா. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கேட்காம, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் வீட்டில் ஒரு வருஷம் இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நல்லா சீரியல் அது இதுன்னு பார்த்துட்டு ஜாலியாக இருக்கணும், அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக என் லைஃபை வாழணும், இதுதான் என்னோடய ஆசை. எனக்கு இந்த டாக்டர் ட்ரீம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என் புருஷனே டாக்டருக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ப்ரொஃபஸராக இருக்கார், நான் எதுக்கு தேவையெல்லாம் படிச்சுட்டு அப்படிங்கிறீங்க. இதுதான் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவளுக்கு என்ன கோவம்னு தெரியல. அவங்க அவளும் பலான்னு ஒன்று அவங்க கண்ணத்துலேயே கொடுக்க உங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. எதுக்கு அடிச்ச அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நானும் உன்னை அடிக்கக்கூடாது, உன்ட்டு எதுவும் பேசக்கூடாதான் பார்க்குறவன். ஆனால் நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்கிற, என்ன பண காசு இருக்க திமிரா உனக்கு அப்படின்னு கேட்குறா. ஒரு நாள் கூட இத்தனை வருஷத்தில் அவள் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுனது கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசும் உங்களுக்கு அது ஒரு ஹர்ட் ஆகுது ஒரு மாதிரி. என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்பீங்க. வேறு எப்படியெல்லாம் பேசட்டும், பணக்காசு நிறையா இருக்கிற திமிரில் தானே இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே கேட்குறா. இங்கே பாரு சாரா, இந்த மாதிரியெல்லாம் பேசாத. நான் எப்போ என்கிட்ட பணம் காசுக்குன்னு திமிரில் உங்ககிட்ட ஏதாவது பிஹேவ் பண்ணியிருக்கேன்னா நார்மலாக தானே இருக்கேன் அப்படிம்பீங்க. இல்லை வேன், நீ எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, ஒரு சில டைமில் உனக்கு காசு நிறையா இருக்கிற திமிரு. ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்துக்க, அதில் ஒத்த பைசா கூட நீ சம்பாதிக்கலை, எல்லாம் உன் அம்மா அப்பா சம்பாரிச்சது, உன் அண்ணா சம்பாரிச்சது அப்படின்னு வேறு சொல்கிறா. இப்போ எதுக்கடி இந்த மாதிரி நீ பேசுகிற, எனக்கு அழுக வர மாதிரி இருக்குது அப்படிம்பீங்க. நீ அழுதாலும் பரவாயில்ல, அதுதான் உண்மை. நீ வாழ்கிற இந்த மொத்த வாழ்க்கையும் உன்னோட அம்மா அப்பா அண்ணா கொடுக்குற பிச்சை மாதிரி தான். உன்னோட காசு 10 பைசா கிடையாது, உன்னால் யாருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் ஒழுங்காக படித்து ஜஸ்ட் பாஸ் ஆகுது பண்ணு. அவங்களுக்கு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க, உன் மேலே ஒரு ஹோப் வச்சு உன்னை இங்கே அனுப்பியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் அதை காப்பாற்றவாது நீ படி.
இப்போ நீ பாட்டுக்கும் சொல்லிட்டு இருக்கிறீல எனக்கு இங்கே பிடிக்கல நான் போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் எத்தனை பேர் வெளியே இந்த காலேஜில் ஒரு சீட்டு கிடைக்காம அவங்க ட்ரீம் எல்லாம் தொலைச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அந்த ட்ரீமில் அதாவது ஒருத்தங்க ஒரு ட்ரீமை தொலைச்சிருப்பாங்க. ஸோ அவங்க இடத்துல நீ இருக்க, இந்த இடத்த நீ வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஃபிலாசபியெல்லாம் பேசுகிறா. அவள் பேசுறதெல்லாம் கேட்டால் அவளுக்கு ஏதோ ஒரு பெயினில் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இப்படி பேசுகிற? எனக்கு ஒன்றும் புரியலை. நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு என்ன நினைக்கிறதுனே தெரியல அப்படிமேங்க. ஸோ அவள் இப்போ தான் சொல்கிறா, ஏன் இவ்வளோ நாள் என்னை வளர்த்துறது நீ என்னோடய அம்மா அப்பா நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம், வேறு யார் அப்படின்னு கேட்குறீங்க? அவங்க என்னோடய பேரண்ட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்னோடய அத்தை மாமா அப்படின்னு சொல்ல. அத்தை மாமாவா? நீ அம்மா அப்பாடி கூப்பிடுவ? சின்ன வயசுலேருந்து நம்ம 2 பேரும் ஒன்றா தானே பழகுறோம். எனக்கு அந்த மாதிரி தெரியலையே. நீ என்கிட்ட இப்படி தானே சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னை அப்படி தான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாளா? எனக்கு புரியல சாரா, என்ன பேசுகிற நீ? என்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படிமிங்க. ஸோ இப்போ தான் அவள் சொல்கிறா, இங்கே பாருவேன், நான் என்ன தான் உன் கூட ஹாப்பியாக இருந்தாலுமே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ நீ நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப ரிச்சான வாழ்க்கையெல்லாம் வாழலை. என்னோடய அம்மா அப்பா போனதுக்கு அப்புறமா என்னை பார்த்துக்கிறது யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த சொத்தில் ஒரு பாதி பங்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி அம்மா அப்பா வந்துட்டு உயிர் எழுதியிருந்தாங்க. அதனால தான் இவங்க என்னை பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் பாதி தான் இவங்க எடுத்துப்பாங்கன்னு பார்த்தா மொத்தமுமே இவங்கக்கிட்ட தான் இருக்குது. என்னால் ஒரு பைசா கூட அதுலேருந்து எடுத்து செலவு பண்ண முடியாது, என் அப்பா சம்பாரிச்சதை கூட. ஸோ நான் இங்கே படிக்கிறதெல்லாம் எப்படின்னு உனக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு கேட்குறா. எப்படி அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க சடனாக. இந்த மாதிரியா இத்தனை வருஷம் ஃப்ரெண்டு, 12 வருஷம் ஃப்ரெண்டு, சடனாக இப்படி சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன எப்படி அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அவளும் நைட்டானா நான் ஆன்லைனில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த பணத்தையெல்லாம் வச்சு தான் நான் ஸ்கூல் ஃபீஸே கட்டிகிட்டு இருந்தேன். நினைக்கிறியா நீ அவங்க என்னை படிக்க வச்சாங்கன்னு? நான் படிக்கிற அதாவது அவள் படிக்கிறது, அவள் படிக்கிற புக்கிலேருந்து, அவள் போடுற ட்ரெஸ்லேருந்து, செருப்புலேருந்து எல்லாமே அவள் சம்பாதிச்சு வாங்கினது. ஒரு 5th வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் பாசமாக இருக்கிற மாதிரி வளர்த்துருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு சின்ன வயசில் நான் இவ கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி வேறு ரிலேட்டிவ் கிட்ட சொன்னால் அவங்க வந்துட்டு பார்த்துக்கிறேன்ட்டு வந்துடுவாங்க. அதனால் அவளோட அத்தை மாமா வந்துட்டு அப்படியே நடித்து வச்சுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் 6th படிக்கிறப்பெல்லாம் ஆச்சு அப்படிங்கும்போது வீட்டு வேலை எல்லாமே செய்யணும், அப்போ தான் உனக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி மிரட்டியிருப்பாங்க. ஸோ என்னோடய ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எல்லாத்துமே நான் 6th படிக்கிறப்பேருந்து என் வீட்டிலே நான் வேலை செஞ்சு தான் நான் சம்பாதிச்சு படித்தேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கவேன், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நானும் உங்ககிட்ட பொறுமையாக சொல்லி பார்க்குறேன், நீ கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அட்வைஸ் மேலேயே பொழிஞ்சிருப்பா. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நிஜமாக இவ்வளோ கஷ்டப்படுறியா நீ அப்படின்னு கேட்குறீங்க. கஷ்டப்படாமல் இங்கே என்ன கிடைக்கும்? என்னோடய வீடு தான், என்னோடய சொத்து தான். ஆனால் அதுவே பாரு அடுத்தவங்கக்கிட்ட கையேந்தி நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒழுங்காக நீ படித்து நல்ல ஒரு வேலைக்கு போனேன்னா மட்டும்தான் உன்னோட லைஃப்பை நீ பார்த்துக்க முடியும். கொஞ்சம் புரிஞ்சுக்க. உன்னோட அண்ணாவும் கஷ்டப்பட்டு தான் உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. என்னதான் நல்ல மார்க் வாங்கியிருந்தாலுமே இந்த காலேஜில் எனக்கு கவுன்சிலிங்கில் சீட் கிடச்சிது, பட் உனக்கு அப்படி கிடைக்கல. நிறையா டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டொனேஷன் எதை வச்சு கொடுத்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அது தெரியலையே எதை வச்சுன்னு. மேபி அப்பா சேவிங்லேருந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரோட சேவிங்ஸ் எல்லாம் உனக்கு இந்த டியூஷன் ஃபீஸ் கூட பத்தாது. உன்னோட அண்ணா ஆசாசியாக ஒரு பில்டிங் கட்டினார். ஸோ அதை அவரோட ஃபேமிலிக்காக கட்டினது, அதாவது உங்கள் எல்லாத்துக்காக கட்டினது. பட் உங்களை காலேஜில் சேர்த்ததுக்காக அதை விற்று தான் இப்போ உங்களை வந்துட்டு இங்கே சேர்த்துருக்காங்க அப்படின்னு அவள் சொல்கிறதே இப்போ தான் உங்களுக்கு தெரியுது அந்த விஷயமே. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ தான் அவள் சொல்கிறா, என்னை மன்னிச்சுக்கோ, எனக்கு எப்படி தெரியும்லாம் இப்போ நீ கேட்க வேணாம், ஆனால் எனக்கு தெரியும், கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்ல மாட்டேங்கிறா எப்படி தெரியும்னு. நீங்களும் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை, அமைதியாக ஆகிட்டீங்க. ஸோ 2 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஹாஸ்டல் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ ஹாஸ்டல் ரூமுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூங்கிக்கு வந்துட்டு கால் பண்ணுறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு என்னடி என்ன அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் ஒரு மாதிரி அண்ணா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, சும்மா தான் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஸோ அதுக்கு எப்படி பில்டிங் டிசைன் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன், சீக்கிரம் சொல்ல வேலை இருக்குது அப்படிங்கிறாரு. சாரி அப்படிம்பிங்க. சாரியா? என்னாச்சு உனக்கு, எதுக்கு சாரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுகிறாரு. அப்போ நீங்கள், இல்லை எனக்கு இப்போ தான் தெரியும், நீ ஆசாசியாக கட்டின பில்டிங்கை விற்று தான் என்னை இங்கே சேர்த்துனியா, நீ அதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க. யார்?
அந்த குள்ள வார்த்தை சொல்லிச்சா அப்படிங்கிறாரு. ம் அவள் தான் சொன்னான். அவளுக்கெல்லாம் எப்படி தெரியும், எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக உங்களோட அம்மாவும் வந்துட்டு அதை கேட்டிருப்பாங்க அவர் ஹாட் ஸ்பீக்கர் போட்டு பேசும்போது. ஸோ அவங்க அப்படியே வந்துட்டு, இங்கே பாரு, நீ கண்டதெல்லாம் போட்டு மனசில் குழப்பிக்காத. அண்ணனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போனால் அடுத்த ப்ராஜெக்ட்டு, வீடு போனால் போயிட்டு போகுதுடா. நீ நல்லா படி, என்ன நம்ம வேறு வீடு கட்டிக்கலாம். அவனே தானே வீடு கட்டுறான், ஸோ அவன் இன்ஜினியர் தானே, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நீ முதல்ல ஒழுங்காக படித்து முடி, அப்பா ஆசைப்பட்ட மாதிரி டாக்டர் ஆகிட்டு வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இனிமேல் நல்லா படிப்பேம்மா, நான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஃபோனை வச்சுறீங்க. ஸோ அவள் போட்ட போர்டில் உங்களுக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஒரு பூஸ்டப்பில் இருக்கிறீங்க. இப்போ அடுத்த நாள் அப்படி பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ 2 பேரும் கிளாஸுக்கு போகிறீங்க. அப்படி போகும்போது ஃபஸ்ட்டு பீரியடே பார்த்தீங்கன்னா தேரோடு தான். ஸோ அவரும் வந்துட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்க, நீங்கள் அமைதியாக முன்னாடி தான் உட்காந்துருப்பீங்க, பட் அமைதியாக உட்காந்து கிளாஸை மட்டும் கவனிச்சிட்டே இருக்கீங்க. அவரும் உங்களை பார்க்குறாரு. எதுவும் முன்னாடி நாள் இருக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னாச்சு அவளுக்கு, ஏன் எதுவும் பேச மாட்டா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பாரு. ஸோ கிளாஸ் முடிய வரைக்கும் நீங்கள் அப்படியே இருக்கவும், கிளாஸ் முடிஞ்சதுமே வைன் கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சாராவை தான் பார்க்குறீங்க. அவங்கள முறைக்கிறா. ஸோ நீங்கள், ப்ளீஸ் டி, நான் தான் ஒழுங்காக படிக்கிறேன்ல, அவர் எதுக்கு கூப்பிட்டாருன்னு மட்டும் கேட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபினுக்கு போவீங்க. ஸோ கேபினுக்கு போய்ட்டு சார் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி சைலண்டாகவே இருக்கா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் கொஞ்சம் சின்சியராக படிக்கலான்னு நினச்சேன், மற்றபடி ஒன்றும் இல்லை சார். நான் கிளம்பிட்டா அப்படிங்கிறீங்க, இங்கே வா அப்படிம்பாரு. இல்லை நான் கிளம்புறனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போக பார்க்க டக்குனு கைப்பிடிச்சி இழுத்து அவர் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவரை ஷாக்காக பார்க்க, ஸோ அவர் வந்துட்டு உங்களை அந்த டேபிளில் உட்கார வச்சுட்டு அவர் அப்படியே பக்கத்தில் நின்றுக்கிட்டு கையை கட்டி நின்றுட்டுருக்காரு. நீங்களும் சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை ஏதாவது உனக்கு பிரச்சனையா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, நேற்று இருந்த மாதிரி இல்லையே, ஏன் அவாய்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒன்றும் அவாய்ட்லாம் பண்ணலை, நானும் எவ்வளோ நேரம் தான் நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறது தான். நான் ஏதாவது ஓவராக பண்ணேன்னா உடனே சாரா இருக்கால, அவள் சாரா எனக்கு லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிருவா. என்னால் அவகிட்ட அழுவ முடியாது, அருன்னு அறுப்பா, அப்புறம் அடிப்பா. இதெல்லாம் என்னால் தாங்க முடியாது சாமி, நான் கிளம்புறேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அவர் பார்க்குறாரு, என்னடா இவ இப்போ தான் இப்படி இருந்தால் திடீர்னு இப்படி பேசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவரால் புரிஞ்சிக்கவே முடியல. நீங்களும் வந்துட்டு சாராவுக்கு பயந்து தான் இந்த மாதிரி அமைதியாக இருந்திருப்பீங்க. பட் அவர் இந்த மாதிரி கிட்ட கூப்பிட்டு கேட்கவும் அந்த பழைய அந்த மென்டாலிட்டி தான் இருக்கும். ஸோ அது அப்படியே வந்துடுது. ஸோ நீங்கள் அப்படியே காற்றுலேயே முத்தம் கொடுத்துட்டு ஓடி போயிடுறீங்க. ஸோ டே அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு நின்றுருப்பாரா. இப்போ நீங்கள் வெளில போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மேலே தெரியாமல் இடிச்சிடுறீங்க. இவர்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு வெக்கத்திலே ஓட ஆப்போசிட்டில் வரவன் கண்ணுக்கு தெரியாமல் இடிக்க 2 பேரும் பொத்துட்டு விழுந்துருவீங்க ஆளுக்கு ஒரு பக்கம். ஸோ நீங்கள் டக்குன்னு நினச்சி சாரி அப்படிங்கிறீங்க. அவன் உங்களை பார்க்குறான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவானா, எங்கள் நிஜமாவே சாரி. அம்மா நீங்கள் என்ன இயர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜோவியலாக எழுதிட்டு பேசுவீங்க. ஸோ அவனும் நான் 4th இயர் ஃபைனல் இயர் அப்படிங்கிறான். பா சீனியரா நீங்கள், நாங்கள் ஜூனியர், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்ருக்கா. அவன் என்னமோ ஒரு மாதிரி உங்கள் கையை பிடிக்கும் போதே ஒரு மாதிரி அவன் இன்டென்ஷனே தப்பாக போகுது. ஸோ உங்களை தப்பாக தான் பார்க்குறான், பட் உங்களுக்கு அதெல்லாம் தெரியல. நீங்கள் பாட்டுக்கு சிரிச்சுட்டு பை சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. இப்போ அப்படியே தான் நீங்கள் கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் சாரா கிட்டே போய் உட்காந்துட்டு அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. இவ்வளோ நேரம் ஓவராக பேசுவீங்க, பட் அவகிட்ட பார்த்தா மட்டும் அமைதியாக அவர் எது கூப்பிட்டாரு அப்படின்னு அவர் கேட்குறா. அது என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கான்னு கேட்டார். நான் சோகமாக இல்லை, சின்சியராக படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன், வேறு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்ட சொல்லிடுறீங்க. ஸோ அவளும் சரி விடுன்னு சொல்லிட்டு விட்டாரா. இப்போ இப்படியே நான் ஒரு 1 வீக் போயிருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 2 days காலேஜ் வரமாட்டேன், எனக்கு பர்சனலாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீவ் சொல்லியிருப்பார். ஸோ உங்கள்கிட்டே சொல்லியிருப்பார். உங்களுக்கு போர் அடிக்குது, ஐயோ இந்த உம்முனா மூஞ்சிக்கு இவ கூடயே சுற்றிட்டு இருக்கணுமா, இவன் என்னை யாரையும் பார்க்கவும் விட மாட்டேங்கிறா, பேசவும் விட மாட்டேங்கிறா, இவ கூட வந்து என் அண்ணன் என்னை காலேஜ் சேர்த்து தப்பு பண்ணிட்டானே, வேறு ஒரு காலேஜில் சேர்த்திருந்தா கூட பரவாயில்லையே, இவ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறா, எனக்கு இவன் ஃப்ரெண்டாக என்ன, என்னோடய ஃப்ரெண்டு தான், ஆனால் ஏன் ஸ்ட்ரிக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ அப்படியே ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு, சாரா எனக்கு வயிறு ஒரு மாதிரி பண்ணுது, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவளை கழட்டி விட்டுட்டு ஓடிடுறீங்க வெளியே. சரி ஓகே, சும்மா கேன்டீனாவது போகலான்னு சொல்லிட்டு பீரியட் நடந்துகிட்ருக்கோம். ஆக்சுவலாக அந்த டைமில் வெளியே சுற்றிட்டுருக்க. அப்போ அன்றைக்கி ஒரு வாரத்துக்கு முன்னாடி முட்டுனீங்க பார்த்தீங்களா அந்த பையன். ஸோ அவனும் அங்கேயே தான் இருக்கான்.
அவன் எதாச்சும் அவங்கள பார்த்ததும் ஹே ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் உங்களுக்கு அவன் பேச ஞாபகம் இல்லை. யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன மறந்துட்டியா அதுக்குள்ள உன்னோட சீனியர் அன்னைக்கு 1 வீக் முன்னாடி அந்த ஸ்டாஃப் ரூம் கிட்ட அப்படிங்கிறானா. அட சீனியர் நீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்களை பார்க்கவே இல்லையா, அதை மறந்துட்டேன். சரி ஓகே நான் கேன்டீன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக, ஒரு நிமிஷம் ஏன் அப்படிங்கிறான். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. அது ஐடி கார்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டே பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்களும் ஆஹா சரி சீனியர் நீங்கள் என்ன இந்த பக்கம் கிளாஸ்க்கு போகலையா அப்படின்னு கேட்பீங்க. போகணும், ஆனால் இப்போ போகிற ஐடியா இல்லை, நானும் கூட கேன்டீன் வரட்டா அப்படின்னு கேட்பான். சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போக, அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஷோல்டர் மேலே அப்படி கையை போட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஷோல்டர் மேலே கையை போடுறான். பட் உங்களுக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கவும் கையை தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் சீனியர், தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிம்பீங்களா. என்னடி என்ன தப்பாக இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன சீனியர் டீ போட்டு பேசுகிறீங்க, கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா தட்ட உனக்கு தப்பாக இருக்கா அப்படிங்கிறான். நான் அப்படி சொல்லலை, எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. ஸோ சம்மந்தமே இல்லாமல் சின்னதாக ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். பட் இருந்தாலுமே அவன் டக்குன்னு கோவப்பட்டானா. ஸோ அவன் நான் தொட்டா உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். சீனியர் நான் அப்படி சொல்ல வரலை, அது சாரி சீனியர் அப்படின்னு சொல்லுவீங்களா. சரி சரி நான் கோவப்பட்டேன்னு நினைக்கிறேன், சும்மா நான் ரொம்பலாம் கோவப்பட மாட்டேன், பட் நீ இப்படி சொன்னங்காட்டிக்கு எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. சரி நீ கேன்டீன் போ, நாம் நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது, ஒரு மாதிரி அது அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சாரா கிட்ட சொன்னால் பார்க்குறவங்ககிட்ட பல்லு வச்சு பேசினா இப்படி தான் சொல்லிட்டு அதுக்கு உங்களுக்கு தான் திட்டுவா. ஸோ எத்தனை தடவை இவகிட்ட திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவகிட்டையும் சொல்லவே இல்லை, மறைச்சிடுறீங்க. டேக்கிட்ட சொன்னால் அவ்வளோதான், அவர் என்ன நினைப்பார், தப்பாக நினச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்டே சொல்லலை. ஸோ இப்போ அப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. 1 வீக் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ போல் தான் நீங்கள் டேக்கிட்ட பேசுவீங்க, அதுக்கப்புறம் படிப்பீங்க. ஸோ நல்லா தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ டேக்கும் ரொம்ப பிடிக்குது உங்களை வர வர, ஏன்னா நல்லா பொறுப்பாக படிக்கிறீங்க, அட் த சேம் டைம் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. அதனால் அவரும் சரி ஓகே நல்லா படிக்கட்டும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து நிறையா சொல்லியெல்லாம் கொடுப்பாரு, நிறைய டவுட்லாம் வருது எல்லாமே. இப்போ அப்படியே தான் 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரெக்கார்ட் நோட்டில் எழுதுவோம்ல, ஸோ சீனியர்கிட்ட தானே கேட்கணும். அதனால் சீனியர்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாமா, செகண்ட் இயர் சீனியர் கிட்ட தான் கேட்கணும், அவங்க தான் போன வருஷம் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களோட பிளேஸ் இருக்கும்ல, ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது ஹாஸ்டல், ஸோ அவங்கக்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்க. நைட் டைம் ஓகேவா, நைட்டில் பெரிய காலேஜ் அது. ஸோ அங்கங்கே எல்லோரும் நின்றுருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க என்னென்ன தோணுதோ பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்க வேலையை பண்ணிகிட்ருப்பாங்க, விளையாடுவாங்க, ஏதாவது பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ நீங்களும் அப்படியே போயிட்டுருக்க, சாரா வரலை, நீங்கள் தான் போகிறீங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் இருக்கிறான்ல சீனியர், அவன் ஏ வயன் அப்படின்னு கூப்பிட்றான். ஐயோ இவனா அப்படின்ட்டு சீனியர் அப்படிங்கிறீங்க, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பானா. ரெக்கார்ட் நோட் வாங்கிறதுக்கு வந்தேன், அது ரெக்கார்டு எழுதணும்ல அப்படிங்கிறீங்க. ஓ சரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசுனீங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இங்கேயே பேசலாமே அப்படிம்பீங்க. ஏய் பயப்படாதவா, அன்றைக்கி ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்களும் பதட்டத்தில் தான் அவன் கூட போகிறீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு பின்னாடி கொண்டு போய் நிற்க வச்சுட்டு வயன் அப்படிமாண்ணா அப்படிங்கிறீங்க. டக்குனு உங்களுக்கு கிஸ் பண்ண கிட்ட வருவான். நீங்கள் டக்குனு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஏய் தப்பாலாம் இல்லை, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண தான் வந்தேன் அப்படிங்க. எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முத்தம் கொடுத்தா நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன வேலை பண்ணீங்க அப்போது அது பெரிய விஷயம் இல்லை, பட் இது மற்றவங்க பண்ணால் உங்களுக்கு கோவம் வருது. ஆக்சுவலாக டே கூட பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டார், நீ கொடுத்த கிஸை நான் திருப்பி கொடுக்கணுன்னு தான் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பட் உங்களுக்கு அப்போ கோவம்லாம் வரலை, உங்களுக்கு அவரை பிடிச்சி போயிருக்கும். ஆனால் இவன் அப்படி பண்ணவும் உங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது, டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ஸோ அவனை பிடிச்சி தள்ளி விட 2 பேத்துக்கு வாக்குவாதம் ஆகிடுது. நீங்களும் கண்டுபிடி பிடிச்சி திட்டி விட்டுருவீங்க. ஸோ இதனால அவன் செம்ம டென்ஷன் ஆயிடுறான். பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு போகிறீங்களா கிளாஸ்க்கு. ஸோ எப்போ போல் கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம டே கேபின் வா அப்படின்னு சொல்லிட்டு போவார். நீங்களும் சாரா பார்க்குறீங்க, போட்டா நீ சொன்ன மாதிரி நான் தானே ஃபஸ்ட் மார்க்கு, போயிட்டு வரேனே அப்படின்னு கேட்க, போய் தொலை அப்படின்பா. ஸோ நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு எழுந்திரிச்சு கேபினுக்கு போகிறீங்க. ஸோ கேபினுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இல்லை, டே மட்டும் தான் இருப்பார். என்ன சார் கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, தேவும் நீங்கள் உட்காருவா அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு மடியில் உட்கார போக, ஏய்
ஒழுங்கா இங்கே உட்காருறி அப்படிம்பாரு. ஏன்வா நான் உட்காந்து என்னவா அப்படின்னு கேட்பீங்களா? உன்னை நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு நினைக்கிறேன்? உனக்கு இந்த லெசன் வந்துட்டு முன்னாடியே சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லி கூப்பிட்டேன். உனக்கு இது புரியல தானே இந்த சாப்டர் அப்படின்னு சொல்கிறாரு. புரியல தான், ஆனால் இப்போ அதுக்கு தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, நான் அதுக்கு தான் கூப்பிட்டேன். வாயை மூடிட்டு உட்காரு, நான் ஒழுங்காக சொல்லி கொடுக்குறேன், நல்லா கவனி, கிளாஸில் தான் ஒழுங்காக கவனிக்கல, அதுதான் உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சொல்லி கொடுத்துட்ருக்க என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு டையை பிடிச்சி இழுத்து நீங்கள் அவருக்கு கிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் அவர் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக் மோடில் இருக்கவும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அவர் சொல்லி கொடுக்க டையை பிடிச்சி இழுத்து டக்குன்னு கிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ டக்குன்னு உங்களை பார்த்துட்டு என்ன பண்ணுற நீ அப்படிம்பாரு. ஆ என்ன பண்ணுறேன்னா, நான் பாட்டுக்கு சும்மா கிளாஸில் உட்காந்துருந்தேன், என்னை கூப்பிட்டு வந்து இங்கே படினா எப்படி படிக்கிறதான்? நல்லா பாலப்பட்ட குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கீங்க, அப்புறம் என்னை படிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ளிட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அவரும் உங்கள் மண்டலே கொட்டிட்டு மரியாதையே படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் இப்போ பெல் அடிக்கும்ல, இந்த பிரேக் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பெல் அடிக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காற்றுலேயே ஒரு மொத்தம் கொடுத்துட்டு இங்கேருந்து நீங்கள் கிளம்புவீங்க. போயிட்டு நீங்கள் கிளாஸில் உட்காந்தா சாரா உங்களும் முறைக்கிறா. எதுக்குடி முறைக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் உங்ககிட்ட எத்தனை தடவை படித்து சொன்னேன், கேட்கவே மாட்டியா? இப்போ உன்னால் அவருக்கும் சேர்ந்து வேலை போக போகுது அப்படின்னு சொல்ல, ஏன்னா நானடி பண்ணால் அவருக்கு வேண்டி என்னால் வேலை போக போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ தான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ காட்டுறா. ஸோ அது ஏதோ ஒரு காலேஜ் குரூப்பில் வந்துட்டு போட்டிருப்பாங்க போல். பார்த்தா நீங்கள் டேவை பிடிச்சி அப்படியே டை பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணுன்ட்டு அதை யாரோ போட்டிருக்காங்க ஃபோட்டோ எடுத்து. பார்த்தா நீங்கள் அவரை கிஸ் பண்ண மாதிரி தெரியல, அவர் தான் உங்களை ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னடி இது, நான் தாண்டி இப்படி பண்ணேன், அவர் என்ன எதுவுமே பண்ணலையே அப்படிங்க. தெரியும்டி நீ தான் இப்படி பண்ணுற, ஆனால் பிரச்சனை பாரு, பார்த்தா அப்படியே தெரியுது அவருக்கு தாண்டி எல்லா பிரச்சனையும். ஆனால் உன்னால் எப்பயாவது ஒரு நாளாவது யாராவது பிரச்சனையில் மாட்டாமல் இருக்காங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டுறா. உங்களுக்கு வர அழுகையாக வருது. ஏன்னா அந்த காலேஜ் ரூல்ஸ் பற்றி தெரியும்ல, அப்போ அவருக்கு வேலை போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிடுறாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு தான் வந்துட்டு பேசுவாங்களாம். இந்த மாதிரி இனிமேல் உங்களுக்கு வேலை இல்லை, உங்களோட இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து முன்னாடி வச்சு தான் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணுறதெல்லாம் டேட் பண்ணுறதெல்லாம் ஏதோ பெரிய கொலை குத்த மாதிரி வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போது எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஹாலில் உட்கார வச்சு எல்லாத்துக்கு முன்னாடியும் வந்து டேவை நிற்க வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படி நிற்கிறீங்க, பக்கத்தில் நிற்பீங்க. ஸோ டேக்கிட்ட வந்துட்டு நீங்கள் பண்ண வேலைக்கு கண்டிப்பாக இங்கே இல்லை வேறு எந்த இடத்துலையுமே நீங்கள் வேலை செய்கிறதுக்கு தகுதியே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக இனிமேல் உங்களால் எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிளாக் மார்க் மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களை நாங்கள் இங்கேருந்து வேலை விட்டு தூக்க போகிறோம், ப்ளஸ் நாங்கள் போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணீங்க, அவர் பாவம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் கூப்பிட்ருப்பாரு. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுவோம். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு பிரின்சிபல் சார் எதுவுமே தெரியாமல் பேசாதீங்க, அவர் எதுவுமே பண்ணலை, அவர் எந்த தப்பு பண்ணலை அப்படிங்க. நீ வாய் மூடு அப்படிம்பாங்க. நான் ஏன் வாய் மூடணும்? தப்பு பண்ணது நான், அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்க தான் கூப்பிட்டாரு. ஏன்னா நான் கிளாஸில் ஒழுங்காக புரியலைன்னு சொன்னேன், அதனால எனக்கு அவர் சொல்லிக் கொடுக்க கூப்பிட்டாரு. ஆனால் அவரை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணது நான் தான். இப்போன்னு இல்லை, காலேஜுக்கு வரத்துக்கு முன்னாடியே எனக்கு அவரை தெரியும். அப்பயும் அப்படி தான் பண்ணேன். அவர் என்னை வார்ன் பண்ணார். பட் இருந்தாலும் எனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அவருக்கு என்னை பிடிக்கல, ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு அவரை கரெக்ட் பண்ண வழி தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அவர் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டுறீங்க. ஏன்னா அவரும் லவ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் அவருக்கு கண்டிப்பாக பிரச்சனையாகும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்லிடவும் அப்படின்னா எல்லா தப்பும் மேலே தானா அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் தான், என் மேலே தான் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா இனிமேல் இந்த காலேஜில் உனக்கு இடம் இல்லை, நீங்கள் இது கிளம்பிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்க்குறாரு, ஏன்டி வாயை மூட மாட்டியா நீ? எனக்கு இங்கே வேலை அடிக்கும், நான் ஏதாவது வேலை பண்ணி அழைச்சிப்பேன், ஆனால் நீ என்ன பண்ணுவ படிக்கிறத விட்டுட்டு அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர், எனக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. உங்ககிட்ட நான் எத்தனை டைம் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன், அப்போல்லாம் நீங்கள் என்னை கண்டுக்கவே இல்லை. இப்போ மட்டும் எதுக்காக நீங்கள் எனக்காக இப்படி தேவையில்லாமல் பனிஷ்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுகிறீங்க. அவரும் சொல்கிறாரு, சார் அவன் மேலே எந்த தப்பு இல்லை, நான் தான் அப்படின்னு சொல்ல வந்தாலுமே நீங்கள் ப்ரொஃபஸர் எனக்கு உங்களை பிடிக்கல, ஏன்னா நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் என்னை லவ் பண்ணலை. இன்றைக்கி நீங்கள் எனக்காக எதுவும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நான் பண்ண தப்புக்கு நான் பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த காலேஜை விட்டு போகிறேன்னு சொல்லிடுவீங்க. ஸோ சாராவும் பார்க்குறா, என்னடி இதெல்லாம் அப்படின்னு கேட்குறா. வேறண்டி பண்ணட்டும்,
வேறு எங்கேயுமே வேலைக்கு போக முடியாதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கூட படிக்கணுங்கிற ஆசையே கிடையாது, ஆனால் அவர் அந்த வேலை பிடிச்சி பண்ணிட்டுருக்காரு. எத்தனைக்கும் தப்பே மேல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு உங்களோட ஹாஸ்டலில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படியே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளியே போயிடுறீங்க. சாராவும் வர முடியாது, ஏன்னா அவளுக்கு இங்கே காலேஜ் இருக்குல்ல, ஸோ அவளை விட மாட்டாங்க. இப்போ நீங்கள் மட்டும் அப்படியே வெளியே போய் நின்றுட்டு அழுகையாக வருது. விளையாட்டுக்கு பண்ணேன், ஆனால் யார் இப்படி பண்ணியிருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணது காசுக்கிட்டு நின்றுட்டுருக்குறீங்க. அப்போன்னு பார்த்தா ஒரு வண்டி வருது. ஸோ வண்டி வந்து உங்கள் முன்னாடி நிற்க டேவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா டே கிடையாது, அந்த சீனியர். அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, என்ன நான் கூட வேறு எதுக்கோ பிளான் பண்ணேன், ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறான். என்ன பிளான் பண்ண, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இப்போ தான் அவன் சொல்கிறான், ஆக்சுவலாக நீங்கள் அவனை பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் டேவை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கள்ல. ஸோ அவன் அந்த பக்கம் போகும்போது நீங்கள் டேவை கிஸ் பண்ணுறது பார்த்துருப்பான். அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை, ஏன்னா அவனுக்கு உங்களை பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அவன் தான் ஃபோட்டோ எடுத்து இப்படி அனுப்பியிருப்பான். அப்படி தெரிஞ்சு அப்படின்னா அதாவது டே மேலே தான் பிரச்சனை ஆகும். ஸோ அவர் இங்கேருந்து போயிட்டா இவன் வந்துட்டு உங்களை எப்படியாவது லவ் பண்ண வச்சிடலாம் நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் நீங்கள் அதெல்லாம் இல்லை, என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. ஸோ அதனால தான் அவன் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். இதை கேட்டு உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. உனக்கு நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம், எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ நான் தொட்டால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, டிஸ்கஸ்டிங்காக இருக்குதுன்னெலாம் மூஞ்ச வச்சுட்டு போனேன். இப்போ நீ அவனை பிடிச்ச மொத்தம் குட்டிய அப்போல்லாம் நல்லா இனிக்குதோ அப்படின்னு தப்பாக பேசுகிறான். உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா போட்டிருக்க செருப்பை கழட்டி இப்போலான்னு ஒன்று கணத்திலே விட்டுறீங்க அவன் தப்பாக பேசவும். ஸோ அவனுக்கு இன்னொரு மாதிரி ட்ரிகர் பண்ண மாதிரி ஆகிடுது. ஸோ அவன் வந்துட்டு திருப்ப அவங்களை அடிக்கிறதுக்காக வரும்போது டக்குன்னு டே அந்த இடத்துல வந்துடுவார். ஸோ அவர் வந்து அவனை திருப்ப அடிச்சுட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அவனை போட்டு நல்லா வெளுத்து விட்டுட்டு உங்களை வந்துட்டு அப்படி கூட்டிகிட்டு அவர் வீட்டுக்கு தான் போகிறாரு. எதுக்கு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, என்னால் தானே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல, என்னால் தாண்டி உனக்கு பிரச்சனை, நீ அன்றைக்கி அப்படி பண்ணதுக்கப்புறம் நான் அதை கண்டுக்காமல் விட்டுருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல. நானும் அடுத்த நாள் வந்து உனக்கு கிஸ் பண்ணிக்கக்கூடாது, எல்லாம் என்னால் தானே அப்படிங்கிறாரு. உங்களாலலாம் இல்லை, எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சி, ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ டேவும் இங்கே பாரு, உன் வீட்டுக்கு எதுவும் சொல்ல வேணாம், நீ இங்கே இரு அப்படின்பாரா. காலேஜ்லேருந்து சொல்லிடுவாங்கள்ல, வீட்டிலேருந்து வந்தால் நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு டே சொல்கிறாரு, சாரா எல்லாமே சொல்லிட்டா. ஸோ நானும் பிரின்சிபல் கிட்டே கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். அவங்க உன்னோட டிசிலலாம் எதுவும் கை வைக்க மாட்டாங்க, டிசி அப்படியே கொடுக்க சொல்லியிருக்கேன். உன்னை நான் வேறு ஒரு காலேஜில் சேர்த்து விடுறேன், நீ அங்கேருந்து படி. உன்னோட அம்மா அப்பா அண்ணாக்கெல்லாம் வந்து நீ இங்கே இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உன்னை இங்கே விட்டுருக்காங்கன்னு சாரா சொன்னான். ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படிங்கிறீங்க, நடக்கும், சரி நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு பால்லாம் காய்ச்சி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் அதெல்லாம் வாங்கி குடிச்சிக்கிட்டு அப்படியே கால் ஆட்டிட்டு உட்காந்துருப்பீங்க. கொஞ்சம் கூட காலேஜ் விட்டு தூக்கிட்டாங்கிற ஃபீலிங்கே இல்லை. பார்க்குறாரு, ஏண்டி நான் ஃபீல் பண்ணுறேன், சாரா ஃபீல் பண்ணுறா, அந்தளவு கூட நீ ஃபீல் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க, எனக்கு எதுக்கு ஃபீலிங்கு, எனக்கு படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதோ இந்த சாரா என்ன அது இது சொல்லி மண்டே கழுவி வச்சுருந்தாங்காட்டிக்கு நான் படிச்சுட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது, எனக்கெல்லாம் என்ன ஆசை தெரியுமா அப்படிங்கிறீங்க. மேடம்க்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்பாரா. 12th முடிச்சதுமே அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்ட சொன்னால் அதே கதையை சொல்ல, இது ஒரு ஆசையா அப்படிம்பாரு. ஏன் இது என்னோட ஆசை, இப்படியெல்லாம் ஆசை இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா இல்லை, அப்படியெல்லாம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்க. சரி என்ன வேணால் பண்ணு, ஆனால் படி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு காலேஜில் தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி உங்களுக்கு அங்கே வந்துட்டு சேர்த்து விட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் காலேஜ் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 2 இயர்ஸ் போயிருக்கும். நீங்கள் இப்போ 3rd இயரே போயிட்டீங்க. அப்போ வந்துட்டு கேட்குறீங்க டேக்கிட்ட, ஏங்க நான் பேசாமல் இருந்துக்கிட்டா, 2 பேரும் ஒன்றா இருக்கோம், கல்யாணம் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங், நான் எதுக்கு படிச்சுட்டு இப்படியே இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ஜாலியாக இருக்கலாம்ல அப்படிங்கிறீங்க. போட்டேனா பாரு, ஜாலி கேட்குதா உனக்கு, ஜாலி அவ்வளோதான், மரியாதை படித்து பாஸ் பண்ணிட்டு அடுத்த டிகிரி போட பாரு அப்படிங்கிறாரு. எதை இன்னொன்னா அப்படின்னு கேட்குறீங்க. ஹலோ, ஜஸ்ட் MBBSக்கெல்லாம் வேல்யூ கிடையாதுடா சாத்தி, இன்னும் கொஞ்சம் படிக்கணும், அதுக்கு மேலே ஏதாவது போடணும் சரியா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் ஐயோ நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணி அன்னைக்கு புள்ள பற்றி அன்னைக்கு வளர்த்து என்னைக்கு என் ஆசையெல்லாம் தீர்த்துக்கிறது, என் வாழ்க்கை முழுசாக படித்து போயிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்க.
வந்துட்டு முறைக்கிறாரு. சரி சரி முறைக்க வேணாம், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் அந்த 4 வருஷமும் ஒரு வழியாக ஓடிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் யாருக்கும் சொல்லவே கிடையாது. லீவில் வந்துட்டு நீங்களே வீட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ அதே ஹாஸ்டல்லேருந்து போகிற மாதிரி தான் ஹாஸ்டலுக்கு பதிலாக டேவோட வீட்டில் இருக்கிறீங்க, வேற ஒரு காலேஜில் படிக்கிறீங்க. அது எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. ஃபைனல் இயரும் முடிஞ்சிருது. ஆப்வியஸ்லி நல்ல மார்க் தான் எடுத்திருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் மொத்தமாக ஷிஃப்ட் பண்ணிட்டு போயாச்சு. டேக்கு இங்கே இருக்கவே முடியல. இங்கே இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு ஏதாவது அவர் நோண்டிக்கிட்டே இருப்பீங்க, ரச்சை பண்ணிட்டே இருப்பீங்க. எதுக்கு இருக்கிற மாதிரி போய்ட்டு ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவீங்க அந்த மனுஷனை வேலை செய்ய விடாமல். பட் இப்போ அவருக்கு அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கால் பண்ணுவார், நீங்களும் வந்துட்டு உங்களோட பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படிங்களா, எங்கே இருக்கா, என்ன பண்ணுற, ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏதாவதுனா என்ன முத்த வேணுமா அப்படின்னு கேட்பீங்களா? அடைச்சி என்னாரா அதிலே தெரியாத, அடுத்து என்ன பண்ண போகிற, வீட்டில் ஏதாவது பேசுனியா அப்படின்னு கேட்குறேன் அப்படிங்கிறாரா. அத்தானு உனக்கு ரொமான்டிக் மூடு வந்துட்டா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை, முதல்ல எங்கள் அண்ணா கிட்டே வந்து பேசு, என் அப்பா கிட்டே வந்து பேசு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அப்போட்டையும் வந்துட்டு சிரிச்சுட்டே சரி சரி நான் வந்து பேசுகிறேன், பட் ஒரு கொஞ்சம் டைம் கூட, என்ன எனக்கு எப்படி பேசுன்னு தெரில, ப்ரிப்பேர்லாம் பண்ணணும், பேசி பார்க்கலாம், உங்கள் வீட்டில் முதல்ல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு சொல்லு, அதுக்கப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ நீங்களும் வந்துட்டு அப்படியே வெளில போய் பார்க்குறீங்க, யாராவது நம்ம கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்களா, எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அண்ணனுக்கு வயசாகிட்டே போகுது, கல்யாணம் எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது யூங்கி பார்க்குறாரு. ஏன் எனக்கு பண்ணலன்னு உனக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்க, அது இல்லைண்ணா, ஒரு வயசுக்கு மேலே பசங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லி பிள்ளைங்க வானான்னு சொல்லிடுவாங்க, அதனால தான் சொல்கிறேன். அம்மா அவனுக்கு முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வைமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போய் கேட்க, அப்பா வந்துட்டு வீட்டில் பொண்ணு இருக்கும்போது பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாரா. நீங்கள் ஐயோ எங்கே நம்ம பக்கம் திரும்புகிறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அப்பா நான் அண்ணாக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா வந்துட்டு எங்க பேசாமல் இவளுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணிடலாங்க, அவள் சொல்கிறது சரிதான், இவளுக்கு முதல்ல பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யூகிக்கு பண்ணிடலாம், அவனுக்கு வயசாகிட்டே போகுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கரெக்டாக அவங்க பிச்சுக்கு வர. ஸோ உங்களுக்கு ஹாப்பி ஆகிடுது. பட் இருந்தாலும் எனக்கு எதுக்கு இப்போவே அதெல்லாம் வேணாம் அப்படிம்பீங்க. ஸோ உங்களோட அம்மாவும் வீட்டில் சொல்கிறத கேட்டு கம்முன்னு நடந்துக்க, சரியா, சும்மா எது பேசக்கூடாது, எங்கள் ஒரு நல்ல பையனாக பாருங்கள், எப்படியும் அதுக்கு மேலே படிக்கணும்னா அவங்க வீட்டிலேருந்து படிச்சுக்கிட்டோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்மளே கூட ஃபீஸ்லாம் கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வேணான்னு சொன்னால் என்ன கேட்கவா போகிறீங்க, அதான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி மேலே எஞ்சி போயிடுறீங்க. எஞ்சி போயிட்டு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்ல, அடிப்பாவி அதுக்குள்ளே யாடி இதெல்லாம் கேட்டுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நானும் 4 வருஷமாக கேட்குறேன், இப்போ தான் நீயே மனசு வந்து வீட்டில் வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்கீங்க, ஸோ உங்களோட மனசு மறுபடியும் மாறத்துக்குள்ளே நான் எல்லாத்தையும் முடிச்சிடணும்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்போ வந்து பேசுகிறீங்க, எப்படி லவ் பண்ணுறோன்னு சொல்லிடலாமா, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி எதனாவது பிளான் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டுட்ருக்க. அந்த பக்கம் யூங்கி வந்துட்டு நீ ஒரு பிளானும் பண்ண வேணாம் அப்படிங்கிறாரு. ஆனால் என்னென்னா உனக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிற சாரா கிட்ட அப்படிங்கிறீங்க. ஓ நீ இப்போ சாராட்ட பேசிகிட்டு இருக்கிறியா அப்படிங்கிறாரு. பின்னாடியே பார்த்தா உங்களோட அம்மா அப்பா வந்து நின்றுட்டுருக்காங்க. ஆமாம் நான் சாரா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், வேணா பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தயங்கி பேசுகிறீங்க. ஸோ டே வேறு லைனில் இருக்காரு, வச்சாலும் மாட்டிப்பா, இப்போ நம்ம பேசினாலும் மாட்டிப்பாலே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் சைலண்ட்டாக அப்படியே காதில் வச்சுட்ருக்க. இந்த பக்கம் யூங்கி, அப்போது நீ சாரா கிட்ட பேசுகிறேன்னா இதில் யார் பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, பேசு அப்படிம்பாரா. ஹலோ அப்படிங்கிறா. அண்ணா அவையும் உன் ஃபோன்லேருந்து பேசுகிறா அப்படின்னு கேட்க, உங்களோட அம்மா உன்னோட அண்ணி உன்னோட அண்ணன்கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணியா அப்படிங்கிறீங்க. உங்களோட அப்பாவும் இவங்க சிரிச்சிட்டு, ஆமாம் உனக்கு அவ அண்ணி தான், என்கிட்ட தான் பேசுவா, பின்ன வேறு யார்கிட்ட பேசுவாளாம் அப்படின்னு கேட்க, அண்ணா என்னடா பேசுகிற நீ, எனக்கு தலையை சுற்றுது அப்படிங்கிறீங்க. உனக்கு தலை சுற்றுறதுக்காக நான் என்ன பண்ண முடியும், உண்மை சொல்லு, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, அந்த பக்கம் அந்த சாரா நாயி, அதான் மாமா அவள் ப்ரொஃபஸர் டேக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கத்திடுறா. நீங்கள் நான் ஐயோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட, டேக் வேறு பக்குனுக்கு போச்சு மாட்டிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ண தெரியாமல் உட்காந்துருக்கா. இந்த பக்கம் நீங்கள் இருந்துச்சு, இல்லையே நான் டவுட்டு கேட்க தான் கூப்பிட்டேன் அப்படிங்களா.
காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்னம்மா டவுட்டுன்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் திருத்துன்னு முழிச்சிட்ருக்க. இவங்க வேறு அப்படியே கையை மடிச்சிட்டு கிட்ட வருவார் அடிக்கிற மாதிரி. உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. அண்ணா 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 அப்படின்னு சொல்லவும் அப்படியே வந்து உங்கள் தோல் மேலே கை போட்டுட்டு ஃப்ராடு என்னென்ன வேலை பண்ணியிருக்க எது தெரியாதுன்னு நினச்சிட்டியா அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா? ஒரு வேலை சாரா நான் எல்லாமே சொல்லிடுச்சான்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ இவங்கியும் அவள் எல்லாமே சொல்லிட்டா. பரவாயில்ல, சரி வர சொல்லுவோம் ப்ரொஃபஸரை, பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கவும் கரெக்டாக டேவும் பயந்து போயிருப்பாருல்ல. அவர் என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்க யாருன்னு சொல்லி போய் பார்த்தா டே தான் அப்படி வாசல் நிற்கிறாரு. உங்களோட அம்மா பார்த்துட்டு யார் தம்பி நீங்கள் அப்படின்னு கேட்கவும் நான் வயநாட ப்ரொஃபஸர் அப்படிம்பாரா. அடடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க, உள்ள வாங்க இப்போ தான் வர சொல்லுன்னு சொன்னேன், அதுக்குள்ளே வந்து நின்ட்டீங்களே அப்படிங்க. மேலே எந்த தப்பு இல்லை, எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, அவளை எதுவும் திட்டாதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கரெக்டாக நீங்களும் வெளியே ஓடி வந்து பார்க்க டீ நிற்கிறாரு. இன்னும் இவர் அதுக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க. இப்போ எல்லோரும் வந்துட்டு டே கிட்ட உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. டேவும் வந்துட்டு அப்போ உங்களுக்கு ஓகேவா, எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்க, எங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, எங்களுக்கு எப்போவோ தெரியும், சாரா எல்லாத்தையும் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்பா, உங்கள் வீட்டில் தானே 4 வருஷம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாரு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டீ கொஞ்சம் ஹெஸ்டேட் ஆக, நான் தப்பாலாம் எடுத்துக்கல, நீங்கள் எந்த அளவுக்கு அவ்வளோ சேஃபாக பார்த்துருக்கீங்க, ஸோ எங்கள் எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணமே உங்களுக்கு முடிஞ்சிருது. உங்களுக்கு டேக்கும் உங்களுக்கு முடிஞ்சால் தானே சாராக்கும் இவங்களுக்கும் பண்ண முடியும். அதனால அவங்க 2 பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் டேவோட வீட்டில் போய்ட்டு உட்காந்துக்கிட்டு இப்போ தான் நான் நிம்மதியாக ஃப்ரீ பேர்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏண்டி இத்தனை நாள் என்ன ஒன்று நான் கூட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருந்தேனா, இன்றைக்கி எதோ ஃப்ரீ பேர்டுங்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் எந்திரிச்சு நின்றுட்டு இடுப்பில், அதாவது 2 கை இடுப்பில் வச்சுக்கிட்டு அவரே பார்த்துட்ருக்க, எதுக்கு இப்போ அடிக்க வர மாதிரி பார்த்துட்ருக்க அப்படின்பாரா. நீங்கள் ஜங்குன்னு ஒரு மேலே தாவிடுவீங்க, அவர் புத்தர் அப்படியே கட்டில் விழுக, நீங்களும் அவர் மேலே விழுக, என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்பாரா. தொடக்கூட விடலாம் நீ 4 வருஷமா, அதான் இப்போ நான் ஃப்ரீ பேர்ட் சொன்னாலும் சொல்லாட்டி நீ என்னை கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு 4 வருஷம். இப்போ பாரு என்னை யாருக்குப்பா, ஏன்னா நீ என்னோடய புருஷன், நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவரும் அப்படியா, அப்போ மேடம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போயிருப்பீங்க, பட் டக்குன்னு நினச்சி உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு உங்களுக்கு. ஏன்டி இப்போ திடீர்னு கோவமாக இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இந்த சாரா பாருங்களேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டான், துரோகி 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 அப்படிங்கிறீங்களா? ஏன் அவன் ஒன்று பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணாலா, யானே லவ் பண்ணி இருந்திருக்கிறா எனக்கே தெரியல, அன்னைக்கு ஏதோ பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறன்னு ஃபோட்டோலாம் அனுப்புனா, மூஞ்சி மறைச்சிருந்தா, அப்போ அது என் அண்ணன் கூட எனக்கு தெரியல, எந்த அளவுக்கு நான் முட்டாளாக இருந்திருப்பேன், இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்க. நீ கடிவாளம் கட்டின குத்துற மாதிரி என்னையே பார்த்துட்டு தெரிஞ்சா உன்னை சுற்றி என்ன நடக்குன்னு உனக்கு எப்படி தெரியும், சரி விடு உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்கிறாரா. இப்போ தான் எனக்கு தெரியுது அவள் ஏன் காலேஜில் என் கூட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தான்னு. ஃப்ரெண்டாக இருந்தால் நார்மலாக எடுத்துருப்பா, ஆனால் அவள் அப்போவே அண்ணியாக சார்ஜ் எடுத்துட்டா போல், அதனால தான் என்னை போட்டு பாட்டி வச்சு என் 4 வருஷம் காலேஜே வேஸ்ட் பண்ணியிருப்பா. நல்ல வேலை ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நான் அவங்க கூடயே ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி நெளிச்சிட்டே இருக்க. ஏய் ஏன் இப்படி நெளிகிற அப்படின்னு கேட்பாரு. வெக்கம் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கிட்ட வந்து கேட்பாரா. அதான் சொன்னல வெக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்க வேறப்பட அவருக்கு சிரிப்பாக இருக்குது. வெக்கப்படுற மகரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டவா அப்படிம்பாரா. டக்குனு ஓடி போய் மடியில் இருக்க வந்துப்பீங்க. ஸோ இதாண்டி எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிக்குது, நான் சொல்லாததுக்கு முன்னே நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்ல, நீங்கள் எனக்கு டைமை வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா அவர் டைட்டாக ஹக் பண்ணுவீங்க. அவர் வந்துட்டு என்னடி இப்போ என்ன உனக்கு டைம் இல்லை, வாழ்க்கை முழுசாக நம்ம ஜாலியாக இப்படி தான் இருக்க போகிறோம், உனக்கு நீ எனக்கு நான், நமக்கு ஒரு பாப்பா வரும், ஸோ அப்படியே லைஃப் நல்லா ஹாப்பியாக தான் இருக்க போகுது, என்ன மேடம்க்கு டைம் இல்லை அப்படி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் தெரியாது, பட் இன்றைக்கி இந்த நிமிஷம் டைமை வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவை பார்த்து கண்ணடிக்க. ஸோ அவரும் வந்துட்டு இதுக்கு மேலே நானும் வெயிட் பண்ண முடியாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு நின்றுட்டு உங்களை அப்படியே தூக்கிப்பாரு. ஸோ நீங்கள் எதுக்கு தூக்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு காட்டில் மேலே கீழே போட்டாரா. நீங்கள் பொத்துன்னு போய் விழுந்துருவீங்க, அட பாவி ஏன்டா அப்படின்னு சொல்லி கத்துவீங்களா. அப்போ அவரும் நீ பண்ண நான் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே மேலே ஜம்ப் பண்ண.
போதும் டியர், கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, கண்ண முல்லைங்க. ஆஹா, என்னத்த சொல்ல, ஒரே நாட்டி கேர்ள்ஸாக இருக்காங்கப்பா. அவ்வளோதான் டியர். ஸோ ஹாப்பி என்டிங் தான். அண்ட் சாராக்கும் யூங்கிப்பாக்கும் அப்படி பேர் பண்ணி விட்டுட்டேன். உங்களுக்கு இப்போ ஓகேவா? சாராக்கு பேர் இல்லைன்னு கேட்பீங்களே, இன்றைக்கி ஓகேவா? அவளுக்கு பேர் போட்டேன். அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ எத்தனை நேரம் ஆச்சுன்னு தெரில, இந்த ஒன் ஷாட்டே முடிச்சிட்டேன். நாளைக்கு ஜேகேக்கு ஒன் ஷாட் போடணும். என்ன போடுறது, என்ன ஒன் ஷாட் போடுறதுன்னு தெரில. சரி ஓகேடியா, அது நாளைக்கு பிரச்சனை, நாளைக்கு பார்த்துக்கலாம். நிறைய டைட்டிலாம் கொடுத்தீங்கல்ல. ஸோ நீங்கள் கொடுத்த டைட்டிலில் தான் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு டியர், இந்த டைட்டில் கொடுத்தது யார்? 5 டியர் நீங்களா? அப்படின்னு தான் நினைக்கிறேன். சிவாஞ்சலி டியர், கரெக்டாக? 5 டியர் நீங்கள் தானே? என்னென்னா ஏதோ ஃபஸ்ட்டு கிஸ்ஸு இல்லைன்னா ஏதோ ஒன்று கொடுத்தீங்க. ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்க்கலாம்லாம் கிடையாது. நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு டைட்டிலும் இனிமேல் நான் அப்படி போட்டு வந்தேன், ஓகேவா? ஸோ இந்த 1 வீக்குக்கு நீங்கள் கொடுத்த டைட்டிலாம் சரியாக போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு அதை அடுத்த வர பார்த்துக்கலாம் டியர். நீங்கள் நெக்ஸ்ட் வீக் ஏதாவது டைட்டில் கொடுங்க, அதை நான் போட்டு விட்டுறேன். ஐயோ ஓகே டியர், டாட்டா, பாய் பாய். சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா? ஒரு நிமிஷம், என்னோடய மோதிரத்தை நான் தொலைச்சிட்டேன் டியர். எங்கே போச்சுன்னே தெரியல. வெள்ளி விற்கிற வேலைக்கு வெளியே தொலைச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் வாங்குறப்ப அது ரேட் கம்மி தான், பட் இப்போ ரேட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. கையில் மோதிரம் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கே கலண்டு விழுந்துச்சுன்னே தெரியல, பட் அது டைட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் கலண்டு விழுந்துருச்சு. எனக்கு என்னமோ எங்கள் சொந்தக்காரங்க யாரோ தான் எனக்கு சூனியம் வைக்கிறதுக்காக என் கையில் இருக்கிற மோதிரத்தை தூங்குறப்ப கழட்டிட்டாங்களோ என்னமோன்னு ஒரே சந்தேகமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் காணாமல் போச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல. ஓகே டியர், டாடா, பாய், சராங்கே. ஸ்டோரி எப்படி இருக்குது? ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா?